வணக்கம். இன்று இயல் 8 சிந்துவெளி நகரங்களின் மேல் மேற்கு கீழ் கிழக்கு இருமைத்தன்மை ஒரு திராவிட கருத்தியல் என்ற தலைப்பை திறனாய்வு செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த இந்த கூட்டத்தொடர் பற்றிய சில அறிவிப்புகளையும் மேற்கொண்டு இது பற்றி பேசுவதற்காக வரவேற்புரை வழங்க முனைவர் அரசு செல்லையா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். உங்களை இந்த பண்பாட்டு பயணம் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வாரம் பீட்டர் எரோனிமோஸ் ஐயா அழகாக அந்த உயிர் பெயர்கள் அது பற்றி சிறப்பாக பேசினார்கள். 7வது அத்தியாயம் 1ஆம் பகுதி மிக சிறப்பாக இருந்தது. இதை தொடர்ந்து பிறகு பேச இருக்கிறோம். இந்த வாரம் ஏற்கனவே மணிவண்ணன் சொன்னது போல் பாமா பேச இருக்கிறார். ஒரு சிறிய செய்தி, இத நம்ம இவ்வளவு தூரம் 17 அத்தியாயத்தையும் படிக்கணுமா, ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, நம்ம எதிர்பார்த்ததை விட ஆர்வம் அதிகமாக இதுல இணைகிறாங்க. இத குறிப்பா நம்ம போன உரைகளை, ஏதாவது 7 உரைகள்னு சொன்னாங்க, கேட்கலன்னா திருப்பி அந்த இணையதளத்துல எல்லாமே இருக்கு, அதுல போய் நீங்க கேளுங்க. அது உரை நிகழ்த்துறதுக்கு முன்னாடி அந்த ஓரளவுக்கு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த உரைகளை ஒரு தடவை கேட்டா போதாது, ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை கேட்டா ரொம்ப உள்வாங்கலாம். ஏன் இத இவ்வளவு பெரிய ஒரு புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கணுங்கிறதுக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்லி வரவேற்க ஆசைப்படுறேன். இத சொன்னது லூசியஸ் அனேயஸ் செனக்கா, 4 BC to 65 AD வாழ்ந்தவர், ஸ்டாயிக் பிலாசபர் ஃப்ரம் ஆன்சியன்ட் ரோம். அவருடைய ஒரு கருத்தை மட்டும் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும், இதனுடைய எசன்ஸ் என்ன, 2900 BCக்கு இருந்து கிட்டத்தட்ட 700 வரைக்கும் ஒரு 900-1000 ஆண்டுகள் வாழ்ந்த சிவிலைசேஷனை பற்றி, அதனுடைய தொடர்ச்சி, வைகையில நம்ம தமிழ் சமுதாயத்துல வந்திருக்கிற ஒற்றுமைகளை ஏன் இவ்வளவு ஆர்வமா படிக்கணுங்கிறதுக்கு அது சொல்றாரு. அதை அப்படியே கோட் பண்றேன், செனக்காவுடைய கோட்டு. ஆஃப் ஆல் பீப்புள் ஒன்லி தோஸ் ஆர் அட் லெஷர் ஹூ மேக் டைம் ஃபார் பிலாசபி, ஒன்லி தே ட்ரூலி லிவ். பிலாசபியை படிக்கணுங்கிறது. நாட் சாட்டிஸ்ஃபைடு டு மியர்லி கீப் குட் வாட்ச் ஓவர் தேர் ஓன் டேஸ், தே அனெக்ஸ் எவ்வரி ஏஜ் to their own. இதான் ரொம்ப முக்கியம். They annex every age, 2000 ஆண்டுகளா இருந்தாலும் they annex every age to their own. All the harvest of the past is added to their store. Only an ingrate would fail to see that these great architects of venerable thoughts were born for us and have designed a way of life for us. A way of life. இதுலதான் தமிழ் அறிவு அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமாகும். நமக்கு தமிழ் அறிவுனுடைய கூறுகளை தெரியும். இத தமிழ் அறிவு வளாகம்னு அமைய இருக்குது. இது உலகம் பூரா, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்த அறிவு, தமிழ் அறிவு உலகத்துக்கே சொந்தமானது. தமிழர்கள் உலகம் பூராவும் பறந்துபட்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு சென்று சேர வேண்டும். இத ஆழமா படிக்கணும். அது இல்லாம உரையாடல்கள் நிகழணும், நமக்குள்ள உரையாடல்கள். உதாரணமா நிறைய நேரம் பேச முடியாது, என்ன வரவேற்புரைங்கிறதுனால, மணிவண்ணன் அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் அதை ரெஃபர் பண்ணாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துல பின்னாடி 1900 BC வாக்குல இந்த சமத்துவம் நிறைய மிகுதியா இருந்தது. அதாவது அந்த வீடு அமைப்பு, அதுல ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப குறைந்து இருந்தது. அந்த பேப்பர் ரொம்ப சயின்டிபிக்கலி ரிட்டர்ன் பேப்பர். இது மாதிரி நமக்குள்ள நிறைய உரையாடல்கள் நிகழணும். இந்த உரையோடு நிறுத்தக்கூடாது, இந்த புத்தகத்தையும் படிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த உரைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி பேராசிரியர் செல்லையா அவர்களே. அடுத்ததாக சென்ற வார பேச்சின் மீள்பார்வை பற்றி பேச விமலா தேவி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சென்ற வார இயல் 7 திராவிட கருதுகோளுக்கு சான்றளிக்கும் சிந்துவெளி இடப்பெயர்கள், அதாவது கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம், இந்த இயலை நமது
திறனாய்வாளர் நாஞ்சில் பீட்டர் ஐயா மிகச்சிறப்பாக செய்திருந்தார். சென்ற வார வீடியோ வந்து நான் இணையத்துலதான் பார்க்க நேர்ந்தது, வர முடியாத சூழல் காரணமாக. ஆனா இது ஒரு நல்ல ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வா நான் பாக்குறேன். ஒவ்வொரு முறை இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுதுமே ஒவ்வொரு வகையான புரிதலை வந்து நமக்கு அது தந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு ஏழா இப்ப நாம இங்க திறனாய்வு செய்துகிட்டு இருக்கையில நூலாசிரியர் தரக்கூடிய தகவல்களும் செய்திகளும் ஒரு புதுவித கோணத்துல நமக்கு பல புரிதல்களை ஒவ்வொரு வாரமும் தந்ததோடு மட்டும் இல்லாமல் பலருடைய இந்த நூலை போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜிஓசி ஸ்டடி சர்க்கிள் இருக்குது. அதுல நானும் ஒரு அங்கமாக இருப்பதற்கும் இந்த மீளாய்வு பார்வையை தருவதற்கான ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு இந்த பெரியோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கி எனது மீளாய்வு பார்வையை தொடர்கிறேன். ஐயா நாஞ்சில் ஐயா வந்து ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐராவதம் மகாதேவன் அவருடைய வாசகத்தை முன்னிறுத்தி தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த இயல் தொடங்குறது பார்த்தாலும் அந்த கோட்டிங்கோட தான் தொடங்குது. அதாவது சிந்து வழி எழுத்துக்களின் தொடக்க சொற்றொடர்களில் இடப்பெயர்களே இடம்பெற்று இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுதான். இப்போ ஒரு இடத்துல வாழ்ந்த மக்கள் புலம்பெயர்ந்து போறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க போகும்போது வேற எதை எடுத்துன்னு போக முடியும்? தன் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தின் பெயர்களை தான் அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. சோ அததான் இங்க இடப்பெயர்களை தான் வந்து இதோட முக்கிய ஆதாரமா வந்து ஐராவதம் மகாதேவன் ஐயா சொல்வத நம்மளுடைய நூலாசிரியரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தக்க சான்றுகளோட ஆதாரங்களோட நமக்கு முன்வைக்கிறாங்க. இந்த புக் ஃபுல்லாவே பார்த்தோம்னா நமக்கு ஒரு திராவிட கருதுகோள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து என்ன ஆகுனா வந்துட்டே இருக்கு. இதே நூலாசிரியருக்கு பதிலா வேற யாராவது நாம இது போல ஒரு ஆய்வுகள் மேற்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டா இவ்வளவு ஒரு ஆதாரபூர்வமான அறிக்கைகள் கிடைக்கும் பொழுது இது நம்ம கருதுகோளுங்கிற ஒரு டெக்னிக்கல் டேர்மா நம்ம யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். இதுதான் திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசியிருப்போம். ஆனா அந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் கூட இது திராவிட கருதுகோள் தான்ங்கிற அந்த இதையே வந்து ஆசிரியர் வந்து முன்வைச்சுக்கிட்டே வர்றாங்க. சோ அப்படிங்கும் போது இது என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அந்த ஆய்வுகள்ல இந்த ஆய்வுகள் வந்து மறுபடியும் மீளாய்வு செய்யப்படும் அப்படிங்கறத ஆசிரியர் வந்து அடிக்கடி வந்து நமக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பதை இங்கு நாம் வந்து காண முடிகிறது. இப்ப இந்திய தொல்லியல் துறையுடைய சாத்திய கூறுகளா இந்த திராவிட கருதுகோளை சொல்வதோடு மட்டுமில்லாமல் அந்த திராவிட கருதுகோளுக்கான அழகான விளக்கத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம திறனாய்வுல நாஞ்சில் பீட்டர் ஐயா வந்து தந்திருந்தாங்க. சோ இதுல முக்கியமான கோட்பாடுன்னு நம்ம பார்க்க போது இந்த கொற்கை வஞ்சி தோண்டி காம்ப்ளெக்ஸ் அந்த இதை வந்து பாக்குறப்ப சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை முன்வைத்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானிய பகுதிகளில் இதே இடப்பெயர்களானது நம்மளுடைய தென் தமிழ் பகுதிகளிலையும் காணப்படுது அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. இதுல மிக நம்ம நூலாசிரியர் வந்து யுரேகா நொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த நொடிகளை வந்து அழகா அடிக்கோட்டிட்டு காட்டியிருந்தார் நம்மளது திறனாய்வாளர். அந்த யுரேகா நொடிகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் அதே இடப்பெயர்களும் நம்மளுடைய தென் தமிழக பகுதிகளில் காணும் பொழுது அவர் அதை கண்டுபிடிச்சிருக்க அந்த சந்தோஷத்தை கூட ஒரு என்னுடைய ஒரு கூகுள் மீட்ல வந்து ஆசிரியரே சொன்னாங்க, நூலாசிரியர் பாலகிருஷ்ணன் சாரே சொன்னாங்க. அந்த நிமிஷம் வந்து அதை எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நான் கண்டுபிடிச்சது நடுராத்துல இருக்கும். நான் திடீர்னு போயிட்டு என்னோட வைஃப் கிட்ட வந்து நான் வந்து அதை சொல்லுவேன், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சோ அந்த யுரேகா நொடிகள் வந்து நம்ம ஒருவேளை அதை அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அதனுடைய மதிப்பு வந்து இன்னும் வீரியமா நமக்கு அது வந்து புரிபடுது. இது இன்னும் என்னன்னு சொல்லிட்டா இந்த கொற்கை வஞ்சி தோண்டி இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த இதுல வந்து வடமொழி அந்த இலக்கியங்கள்ல இல்லாத இதை வந்து இவர் ஆசிரியர் சுட்டி காமிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கணும். கிட்டத்தட்ட 3900 ஆண்டுகளுக்கு முன்னால் நல்ல செழிப்பா வளர்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்வியல் ஒரு நலிவடைந்த பிறகு அதனுடைய அந்த வாழ்ந்த வாழ்வியலை சங்க இலக்கியத்தின் துணை கொண்டு அதை தக்க சான்றுகளோடு நில வரைபடமாகட்டும் இல்ல பண்பாட்டு பிணைப்பினை ஆதாரமாக கொண்டு நமக்கு ஆசிரியர் வந்து ஒவ்வொரு பக்கத்துலயும் நமக்கு தந்துகிட்டே இருக்காங்க. சோ தென்னிந்திய மாநிலத்திற்கும் இந்த சிந்துவெளி நிலப்பகுதிகளுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை தான் இந்த இயல் ஃபுல்லாவே பேசுது. சோ அந்த இடப்பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு கூட்டு உளவியல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டையும் முன்வைத்து அஸ்கோ பார்பாலா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்தாரு. இடப்பெயர்வு தான் சிந்துவெளி பண்பாடு குறித்து
கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மொழியியல் சான்று அப்படிங்கிறத ஆசிரியர் மறுபடியும் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. சோ இந்த பழைய கற்காலமாகட்டும், புதிய கற்காலம், வெண்கல காலம் சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலுமே கிடைக்கக்கூடிய அந்த அகழாய்வு சான்றுகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அதை நம்ம இந்த சங்க இலக்கியத்தோடு இந்த தென்தமிழ் பகுதியை நம்ம ஒப்பிட்டு பார்ப்பதனால அதை குறைக்கிறதுக்காக இல்ல, இது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய வருது. அதை குறைக்கிறதுக்காக நம்ம இதை ஒப்புமைப்படுத்தல, மாறாக இந்த சிந்துவெளி பண்பாட்டுக்கும் இந்த தொன்தமிழ் பண்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு மென்பொருள், அந்த இணைப்பு பொருளை தான் அந்த பாலத்தை தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸை ஆசிரியர் நமக்கு முன்வைக்கிறாரு. அதுலயும் இந்த சங்க இலக்கியத்தின் தனி உரிமை அப்படின்னு சொல்றதுதான் இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸோட ஒரு ஹைலைட்டா நமக்கு நாஞ்சில் ஐயாவும் அந்த சிறப்பான முறையில ஒரு அட்டவணைப்படுத்துவது போலவும் அல்லது அங்கங்க ஒரு ஒப்புமை போட அட்டவணைப்படுத்தி நமக்கு அந்த திறனாய்வு ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. சிந்துவெளியில எஞ்சி இருக்கக்கூடிய சங்க இலக்கிய பொது பெயர்களாகட்டும் அல்லது துறைமுகம் மற்றும் தலைநகரம் சார்ந்த பெயர்களாகட்டும், அதுல குறிப்பா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, பூம்புகார் போன்ற அந்த ஒவ்வொரு நகரத்தும் அந்த வடக்கு பகுதியில இருக்கிறது போலவே நம்மளுடைய தென் தமிழ் பகுதிகளிலையும் இருப்பத பாக்குறாங்க. சோ நான் எந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போதெல்லாம் இந்த இணைய தகவல் தொழில்நுட்பம் அதிகமா பயன்படுத்துறதுனால நமக்கு ஈஸியா நமக்கு இந்த கூகுள் எர்த்ல இதெல்லாம் பார்க்க முடியுது. ஒவ்வொரு நிலவரைபடத்தையும் பார்க்கும் பொழுது நானும் என்ன செய்தேன்னா அந்த கூகுள் எர்த்துக்குள்ள போய் சர்ச் பண்ணி இப்போதான் அந்த இடம் அப்படிதான் இருக்குதா, அந்த பேர் அங்கேயும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அதை நான் அதை செய்தேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இருமை தன்மையை கொடுக்குறாங்க. மேல் அப்படிங்கிற மேற்கு, கீழ் என்பது கிழக்குங்கிறது. உண்மையிலே இது ஒவ்வொன்றும் நான் வாசிக்கும் போது எவ்வளவு ஒரு டெக்னிக்கலா ஒரு சொல்ல வச்சே ஒரு சொல்ல நம்ம கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கறது. இந்த கிழக்குங்கிறதுக்கெல்லாம் கீழ்மட்டத்தை குறிக்குது, மேல் அப்படிங்கிறது மேல்மட்டத்தை குறிக்குங்கிறதுக்கு ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் அந்த சொல் உருவாக்குற விதம் அருமையா இருந்துச்சு. அந்த இருமை தன்மை அது சார்ந்த இலக்கிய மற்றும் தொல்தமிழ் கல்வெட்டு சான்றுகளோடு நூலாசிரியர் விளக்கியதை நம்மளுடைய திறனாய்வாளர் மிக அழகாக எடுத்துரைத்திருந்தார். அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லிட்டா கோட்டை சார்ந்த அந்த விளக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னா அதேதான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானிய பகுதிகளில் இந்த கோட்டை சார்ந்து அந்த பெயர்கள் இடப்பெயர்கள் எப்படி எல்லாம் வருது. அதற்கு அடுத்தபடியாக முன்னோட்டு மற்றும் பின்னோட்டு சார்ந்த அந்த ஐ விகுதி, அம் விகுதி அதெல்லாம் மிகச் சிறப்பா கொடுத்திருந்தாங்க. குன்றுங்கிற வார்த்தைக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரு, விடுதி, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு அடைமொழியை வச்சு அந்த ஊரின் பெயர் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய விளக்கங்களை அழகா அந்த ஒப்புமைப்படுத்தி குழந்தைங்கள்லாம் படிக்கிறப்ப கம்பேரிசன் பண்ணி படிப்பாங்கல்ல, அந்த போல நம்மளோட திறனாய்வாளர் சென்ற வாரம் அழகா அதை தொகுத்து வழங்கி இருந்தாங்க. இப்ப இடப்பெயர்களாக விளங்கும் இந்த திராவிட மொழிகளின் பெயர்களை எளிமையான முறையில அட்டவணைப்படுத்துவது மட்டுமல்லாமல் சங்க இலக்கிய பின்னொற்று மற்றும் முன்னோட்டு சார்ந்த தகவல்களை இங்க அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிலவரைபடம் உதவியோடும் தெளிவான விளக்கத்தை தந்தார். இந்த ஒரே மாதிரியான இடப்பெயர்களில் முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, அது சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த சங்க இலக்கியத்துல ஒரு சொல் இடப்பெயர்களாக இடம்பெறும் பொழுது பல்வேறு பெயர்கள் சிந்துவெளி நிலப்பகுதியில இன்னைக்கும் கூட அதே பெயர்ல அழைக்கப்பட்டு வருது. இதே சமயத்துல இன்னொரு அந்த சைடு அதர் ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டா சில சொற்கள் என்ன ஆயிடுச்சு, இடப்பெயர்கள் என்ன ஆச்சுன்னா வழக்கொழிஞ்சே போயிருச்சு. அப்ப எந்தெந்த இடப்பெயர்கள் என்றளவும் இருக்கு, எந்தெந்த இடப்பெயர்கள் வழக்கொழிஞ்சு போச்சு, அதுல எந்த பெயர்கள் வடமொழி இலக்கியங்கள்ல இல்லாததா பார்த்து இது அவங்க இது எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க அப்படிங்கிற நோக்குல அதெல்லாம் அதை மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு கூட சென்ற வார காணொலியில நான் நூலாசிரியர் சொன்னதை நான் நோட் பண்ணேன். சோ ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இடப்பெயரானது தொடர்ந்து இன்றளவும் நீடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இது நம்ம என்னன்னு சொல்லலாம், இது அதாவது ஒரு பழந்தமிழ் இலக்கியம் மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மீட்டுருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த நூல் நமக்கு தருது. அதை தான் சென்ற வாரத்துல திறனாய்வாளர் மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள். பகுதி 1 மட்டும் தான் அவங்க செய்திருந்தாங்க. சோ அந்த பகுதி 1 தான் நானும் சுருக்கி வச்சிருந்தேன். சோ இதே கருத்துக்களை தான் அண்மை கால அகழாய்வுகளும் நமக்கு அது சொல்கின்றது என்ற கருத்தை உங்கள் முன் வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி விமலாதேவி அவர்களே. நாம் இந்த தொடரில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறப்போ பேச்சின் போது உங்களுக்கு தோன்றும் கேள்விகளை உடனுக்குடன் அரட்டை பெட்டி சேட் பாக்ஸில் எழுதி கேளுங்க. இந்த வார திறனாய்வாளர்
முனைவர் பாமா அவர்களை அறிமுகப்படுத்த நாகா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று திறனாய்வு செய்யப்பட இருக்கிற இயல் 8 சிந்துவெளி நகரங்களின் மேல் மேற்கு கீழ்கிழக்கு இருமைத்தன்மை. திறனாய்வு செய்ய இருப்பவர் திருமிகு மு பாமா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் தர இருக்கிறேன். முனைவர் பாமா மதுரையில் பிறந்தவர். அவரது பள்ளி கல்வியை மதுரையில் உள்ள கேப்ரன் ஹால் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முடித்தார். பின்னர் திருப்பரங்குன்றம் மதுரையில் உள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பொறியியல் படிப்புகளை சிறப்புடன் பயின்றுள்ளார். பின்னர் இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸ் சென்னையில் மின் பொறியியல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் துறையில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டார். 2011ஆம் ஆண்டு முதல் செமிகண்டக்டர் துறையில் பணியாற்றி வருகிறார். தற்போது சென்னையில் உள்ள அமெரிக்க நிறுவனமான குவால்காமில் பணியாற்றி வருகிறார். பாமாவின் ஆர்வங்கள் பொறியியல் மட்டுமல்ல, அவர் தமிழ் மொழி, வரலாறு மற்றும் மரபு ஆகியவற்றின் ஆர்வம் கொண்டவர். COVID-19 தொற்று காலத்தில் இந்த ஆர்வம் மேலும் வளர்ந்துள்ளது. இதனால் இவர் தமிழ் இலக்கியம், பாரம்பரியம் மற்றும் வரலாற்றை பாதுகாக்கும் நிறுவனங்களுடன் தன்னார்வலராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் வரலாற்று இடங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்வதில் ஆர்வம் கொண்டுள்ளவர். இயல் 8 திறனாய்வு செய்ய முனைவர் மு பாமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அறிமுகப்படுத்திய நாகா அவர்களுக்கு நன்றி. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இது கடந்த 2 மாதங்களாக நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இயலை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இயல் 8 திறனாய்வு செய்ய உள்ளேன். இந்த இயல் 8ஓட தலைப்பு திருப்பி ஒரு முறை நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சிந்துவெளி நகரங்களின் மேல் மேற்கு கீழ்கிழக்கு இருமைத்தன்மை ஒரு திராவிட கருத்தியல். இந்த இயல் சிந்துவெளி நகரங்கள்ல இருக்கிற ஒரு பண்பாடை பத்தி பேச இருக்கு. அது என்ன சொல்லுது என்னன்றத ஒவ்வொரு இதா பார்ப்போம், ஒவ்வொரு பகுதியா பார்ப்போம். இந்த இயலோட அமைப்பு பாத்தீங்கன்னா இது இயல் 8. ஆனா இதுல 8 பகுதிகள் இருக்கு. அந்த 8 பகுதிகள்ல இந்த திராவிட கருத்தியல்ன்றதுக்கு சான்றுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆதாரங்கள்ல சில முக்கியமான ஆதாரங்கள்ல இந்த கூட்டத்துல நம்ம பேசுவோம். இதுக்கு ஒரு சின்ன அறிமுகம். இந்த நூல் முழுவதுமே நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா, சிந்துவெளி மக்கள் யார், அவர்கள் பேசிய மொழி என்ன, இதுதான் இந்த நூல் பூரா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க மொழி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியா சொல்லிட முடியும், அவங்க இவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பேசின மொழி என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த மக்கள் அங்கேயேதான் இருக்காங்களா, இல்ல வேற இடத்துக்கு புலம்பெயர்ந்தாங்களா அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வருது. அப்படி வர அந்த கேள்விகள் வரும்போது அந்த இந்த மாதிரி கேள்விகளை ஒரு லிங்குவிஸ்டிக் மொழியியல் துறையிலையோ இல்ல ஆந்த்ரோபாலஜின்னு சொல்ற மானிடவியல் துறையிலையோ நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது சிந்துவெளிக்கும் மட்டும் இல்லாம உலகளாவிய இருக்கிற குடிகளுக்குரிய ஆய்வா இது நடந்திருக்கு. இதுல பார்த்தோம்னா மொழியும் பண்பாடும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது. ஒண்ணுல இருந்து இன்னொன்னு வந்ததுன்னு சொல்லுவாங்க, ஒண்ணுல இருந்து இன்னொன்னு அறிஞ்சுக்க முடியும்னு சொல்றது, பண்பாட்டுல இருந்து மொழியை அறிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ற நிறைய தியரிஸ் இருக்கு. இதுல ஐயா நூலாசிரியர் எடுத்துக்கிட்ட கருதுகோள்கள்னு பார்த்தோம்னா, இந்த சஃபீர்-வுல்ஃப் ஹைபோதசிஸ் சொல்ற அந்த கருதுகோளை முக்கியமா எடுத்திருக்காரு. அதுல பார்த்தோம்னா இது ஒரு மொழியியல் ஆய்வுக்கு ரீதியா இது மொழியில இருந்து பண்பாடு வந்திருக்கும்ன்ற மாதிரி சப்போர்ட் பண்ற தியரி. அதே மாதிரி கல்ச்சுரல் புரோட்டோடைப்ஸ் அப்படின்ற இன்னொரு தியரி இருக்கு, பண்பாட்டு முன்மாதிரிகள் அப்படின்ற இன்னொரு தியரியும் இருக்கு. அவங்க எப்படின்னா பண்பாட்டுல இருந்து மொழி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு ஏற்கனவே சிந்துவெளி மக்கள் என்ன மொழி பேசினாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. சிந்துவெளி மக்கள் யாருன்ற கேள்விதான் நம்மளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இதுல இருந்து அது வந்துச்சா, அதுல இருந்து இது வந்துச்சா, இந்த ஒரு சிக்கல்ல நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மொழிக்கு அவங்களோட வரி வடிவங்களை நிறைய பேர் அதை டீக்ரிப்ட் பண்ண, டீசைஃபர் பண்ண முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயாவோட ஆயுதம் பார்த்தோம்னா பண்பாடை அவரோட ஆயுதமா எடுத்துக்கிறாரு. சிந்துவெளி மக்களின் உடல் மொழி என்ன, அந்த உடல் மொழி இந்தியாவில வேற எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கருத்திய, அப்படின்ற ஒரு ஆய்வு ரீதியா அவரோட ஆய்வை மேற்கொண்டிருக்காரு.
அது வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதுல வந்து 8 பகுதிகள் இருக்கு. இதுல வந்து முதல் பகுதி பார்த்தோம்னா வந்து சிந்துவெளி நகரங்களின் இருமை வடிவமைப்பு. அதாவது சிந்துவெளி நகரங்களோட வடிவமைப்பு என்ன இருக்கு, அதுல இருந்து வந்து திசை, உயர, பொருட்பல மற்றும் சமூக அட்டவணைன்னு ஒரு அட்டவணையை கொண்டு வராரு. டெம்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது கொண்டு வராரு. அதை வைத்து கொண்டு வந்து நிறைய ஆதாரங்கள் மூலமா திராவிட கருத்தியல் என்பதை நிரூபிக்க, அல்லது அது மேலோங்கி இருக்கிறது என்பதை கூற நிறைய வந்து ஆதாரங்களை வந்து நிரூபிச்சிருக்காரு. அது ஒன்றன் பின் ஒன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து சிந்துவெளி நகரங்களோட இருமை வடிவமைப்பு. இப்ப இந்த இருமைன்னு சொல்லும் போதே வந்து அந்த மேல் மேற்கு கீழ் கிழக்கு இந்த இருமையை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு சிந்துவெளி நகரங்கள் வந்து பரப்பளவு, சிந்துவெளி நாகரிகம் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். இதை ஏற்கனவே வந்து ஜெயமாறன் அவர்கள் வந்து நிறைய தகவல்களோட சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி பேசினாங்க, வெங்கல் கால பண்பாடு அப்படின்றத. இது அந்த படத்தை தான் நான் திரும்பி இங்க போட்டிருக்கேன். சிந்துவெளி நாகரிகம் வந்து பல லட்சம் கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்துல உள்ள நாகரிகம். இது வந்து நிறைய இடத்துல வந்து பரவி விரிஞ்சிருக்கு. மெகர்கர்ல தொடங்கி கோட்ஜி, அப்புறம் அமீர், அதுக்கப்புறம் வந்து ஹரப்பா, மொஹஞ்சோதரா, அதுக்கப்புறம் தோலவீரா, காளிபங்கன், இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து கால வகையில வந்து ஒன்றன் பின் ஒன்றனா வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அந்த நகரங்கள் இயங்கிய காலகட்டத்தை தான் நான் இப்ப சொன்னேன். ஆனா அகலாய்வுகள் வந்து வேற வேற காலகட்டத்துல நடந்திருக்கு. ஆனா காலத்தால் முந்தியதுன்னு பார்க்கும்போது மெஹகர், அதுக்கப்புறம் கோட்டிஜி, அதுக்கப்புறம் அமீர், அதுக்கப்புறம் வந்து ஹரப்பா, மொஹஞ்சோதரா, தோலவீரா, காளிபங்கன், இந்த மாதிரி வகைப்படுத்திட்டு போகலாம். இதுல என்ன நான் முக்கியமா சொல்ல வரேன்னா வந்து சிந்துவெளி நகரங்கள் வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்கு. ஆனா இந்த நகரங்களுக்கெல்லாம் வந்து சில நகரங்களை வந்து நான் இங்க உதாரணங்களா எடுத்திருக்கேன். மொஹஞ்சோதரா, காளிபங்கன், தோலவீரா. இதைதான் நூலாசிரியர் வந்து எல்லா நகரங்களையும் பத்தி வந்து அவரோட புத்தகத்துல எழுதியிருக்காங்க. இங்க வந்து மொஹஞ்சோதராவை எடுத்துக்கிட்டோம்னா, மொஹஞ்சோதரால பாத்தீங்கன்னா இந்த சிட்டாடல்னு சொல்ற இடம், அதாவது வந்து இந்த சிட்டாடல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வடக்கு பக்கம். இந்த வடக்கு பக்கத்துக்கு வந்து இது வடக்கு பக்கம்னா இதுதான் வந்து உங்களுக்கு மேற்கு பக்கம். இங்கதான் வந்து இந்த சிட்டாடல்ன்றது மேற்கு பக்கமா இருக்கு. இங்க கீழே இருக்க இதெல்லாம் வந்து லோயர் டவுன், கீழ் நகரங்கள். இது வந்து மேல் நகரம். இங்கதான் வந்து மத்த அந்த கிரேட் பாத்ன்னு சொல்ற பெரிய குளியலறை, குளியல் இடம், அதே மாதிரி மற்ற வந்து வாணிகம் தொடர்பான வந்து தானிய களஞ்சியங்கள் இதெல்லாம் இருக்கிறது இந்த இந்த பகுதி, மேற்கு பகுதியில. இது இங்க மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சரி. காளிபங்கனை வந்து ஒரு அடுத்த உதாரணமா எடுத்துக்கலாம். காளிபங்கன்லயும் பாத்தீங்கன்னா வந்து வடக்கு பக்கம் வந்து இந்த ஆரோ டைரக்ஷனை பார்த்துக்கோங்க. வடக்கு பக்கம் இங்கிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு வந்து இடது பக்கமா வந்து இந்த பகுதி இருக்கு. இந்த பகுதியில தான் வந்து சிட்டாடல் இருக்கு. அதாவது சிட்டாடல் சொல்ற மேல் நகரம் இங்கதான் வந்து இருக்கு. இந்த மேல் நகரத்துலதான் வந்து முக்கியமான தானிய களஞ்சியங்கள், ஆட்சியாளர் குடியிருப்பு, அதே மாதிரி வந்து கால்வாய்கள், சாக்கடைகளோட வடிவமைப்பு இதெல்லாமே வந்து இங்கதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். அதுதான் வந்து இந்த நகரத்தோட அமைப்பும் அப்படிதான் இருக்கு. இங்கேயும் வந்து மேற்கு பக்கம் இருக்கு, இங்கேயும் மேற்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கு. இது கீழேன்னு சொல்லும் போது வந்து உயரத்துல நம்ம சொல்றோம். இதுலைக்கு இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் வந்து இந்த பகுதிக்கும் வந்து நம்ம வந்து உயர வித்தியாசங்கள் பார்க்கும் போது அது வந்து இது வந்து மேடாவும் இது வந்து பள்ளமாவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு அமைப்புலதான் காளிபங்கனும் இருக்கு. இது இந்த பகுதிகள் வந்து இந்த மேல் நகரம் சொல்ற இந்த கோட்டை பகுதி வந்து உயர்வாகவும், இந்த கீழ் நகரம் சொல்ற கைவினைஞர்கள், கலைஞர்கள் தங்கியிருக்கிற இடமா இருக்கிற, தொழிற்சாலைகள் இருக்கிற இடமா இருக்கிற இந்த காளிபங்கன்ல இந்த இடமும் வந்து தாழ்வா இருக்கு. இது ரெண்டுக்கும் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்ல. சிந்துவெளி நகரங்கள்ல இப்ப நான் தோலவீரா போயிருக்கேன். அதனால நேர போய் பார்க்கும் போதுமே வந்து எனக்கு அந்த அமைப்பு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரைக்கிங்லி டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தோன்னா வந்து படிச்சதெல்லாம் அப்படியே தெரியுதே அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. இந்த இது பாத்தீங்கன்னா வந்து இங்க இந்த நகரம் பாத்தீங்கன்னா இது வந்து நான் வடக்கு பக்கம். அப்போ வந்து இது வந்து மேற்கு பக்கமா வருது. இது மேற்குன்றது வந்து தீர்க்கம் கிடையாது, வடமேற்கா கூட வந்து இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது தெற்கு பக்கமா நம்ம பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இது வடமேற்கு, முடிஞ்ச வரைக்கும் இந்த வடமேற்கா தான் வந்து திட்டமைச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தோலவீராவோட பூமி பாத்தீங்கன்னா ஒரு சமதளம்.
ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நேர போய் பார்க்கும்போது அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சிட்டாடட் பெய்லின்னு சொல்ற இடம் வந்து கொஞ்சம் உயர்வாகவும், அது கோட்டை பகுதி அது கொஞ்சம் உயர்வாகவும், இந்த மிடில் டவுன் லோயர் டவுன் ரொம்ப தாழ்வா இருக்கும், மிடில் டவுன் வந்து இதோட இது தாழ்வா இருக்கும். ஆனா இதுக்கு இது ரொம்ப மிடில் டவுனுக்கும் லோயர் டவுனுக்கும் வந்து ரொம்ப தாழ்வா இருக்கும். இப்ப இதுல வந்து ஒரு மாதிரி ஒரு அமைப்பு முறை வந்து நமக்கு தெரியுது இல்லைங்களா? இவங்க சிந்துவெளி நாகரிகம்னு நம்ம சொல்லும் போதே வந்து மேல் நகரம் கீழ் நகரம், அவங்களோட தானியங்கள், அவங்களோட தொழிற்சாலைகள், அவங்களோட உலைகள், அவங்களோட தெருக்கள், இந்த மாதிரி நம்ம நிறைய பேசுறோம். அவங்க குப்பை தொட்டி வச்சிருந்தாங்க, சாக்கடை வசதி இருந்தது, இதெல்லாம் பேசுறோம். இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பண்புக்கூறுகள் வந்து தெரியுது. இத வந்து இந்த மாதிரிதான் சிந்துவெளி நகரங்களோட அமைப்புகள் இருக்கு. இது வந்து ஏற்கனவே தொல்லியல் ரீதியா தெரிஞ்ச விஷயங்கள். ரீட்டா ரைட்டன் வந்து ஒரு ஆய்வாளர் இருக்காங்க. அவங்க வந்து ஹரப்பா நாகரிகத்தை வந்து ஆய்வு செய்யற ஒரு ஆய்வாளர். அவங்க வந்து அவங்களோட ஆய்வு முடிவுல 2010 வந்து அவங்க ஆய்வு கட்டுரையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிந்துவெளி மக்களோட எப்படி இந்த மாதிரி ஒரு நகரத்தை வந்து அவங்க வடிவமைச்சிருப்பாங்க, இந்த கேள்வியை தான் ரீட்டா வந்து அவங்களுக்குள்ள அவங்க கேட்டுக்கிறாங்க. அப்படி அவங்க வடிவமைக்கும் போது ஏன் வடிவமைச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க கண்டுபிடிச்ச பதில் இதுதான். இந்த மக்கள் வந்து எப்பயுமே வந்து இயற்கை சூழல்ல அவங்க கண்டதை தான் அவங்களோட பொருட்குலத்துல எதிரொலிச்சிருக்காங்க, அவங்கள கட்டுமானத்துல எதிரொலிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இயற்கையோட ரொம்ப ஒன்றி வாழ்ந்ததுனால அந்த இயற்கை சூழல்ல கண்ட நெறிமுறைகளை தான் அவங்களோட கட்டடங்களையும் சரி, அவங்க செய்த பொருள்களையும் சரி வந்து எதிரொலிச்சிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம இவங்களோட இந்த மக்கள் வந்து இந்த மக்களோட இயற்கை மற்றும் சமூக சூழல் குறித்த நெடுவீச்சு சிந்தனைகளுக்கு முற்றிலும் இணக்கமாக ஒரு நகர்மய கட்டமைப்பு உருவானது. இதுதான் அவங்க சொன்ன முக்கியமான ஆய்வு முடிவு. அவங்களோட சமூக சூழலை தான் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட கட்டுமானங்கள் இருந்திருக்கு அப்படின்றத வந்து ரீட்டா ரைட் சொல்றாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மேப்பை பார்க்கலாம். இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா மெஹர்கர் இங்க இருக்கு, கீர்தார் மலை வந்து இங்க இருக்கு, மொஹஞ்சதாரோ இங்க இருக்கு. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்து மெஹர்கர் கீர்தார் வந்து மலைத்தொடர்கள். நமக்கு எப்படி வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பெருமலை கூட்டம் வந்து இந்த கீர்த்தார் மலை கூட்டம். ஒரு 190 கிலோமீட்டர் வந்து நீளமுள்ள மலைத்தொடர்கள் இது. இந்த மலைத்தொடர்கள் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து 1260 மீட்டர் வந்து உயரத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து மெஹர்கர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 152 அடி வந்து மீட்டர் மேல இருக்கு. மொஹஞ்சதாரோ வந்து 52 மீட்டர் அதிகம் உயரத்துல இருக்கு. இதுல என்ன, இப்ப இங்க இருந்து இங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, மெஹர்கர்ல இருந்தாங்க, இந்த மலைத்தொடர்கள்ல வாழ்ந்தாங்க, அந்த மக்கள் தான் வந்து இங்கேயும் வந்து ஒரு காலகட்டத்துல வந்திருக்காங்க. அவங்களோட இது வந்து என்னன்னா, இங்க என்ன மாதிரி ஒரு புவியியல் அமைப்பு வந்து ஒரு இயற்கை அமைப்பு இங்க பார்த்தாங்களோ அதுதான் வந்து இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் வந்து ரீட்டா ரைட்டோட பெரிய ஆய்வு முடிவு. அவங்க இயற்கையில என்ன பார்த்தாங்களோ அதுதான் வந்து அவங்களோட நகர அமைப்புல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கொண்டு வராங்க. இதை வந்து மேற்கொண்டு எடுத்துட்டு போய் ஐயாவோட ஆய்வுக்காக அவர் வந்து டெம்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு அட்டவணையை உருவாக்குறாரு. அது என்னன்னா திசை, உயரம், பொருட்பலம் மற்றும் சமூகம். டின்றது டைரக்ஷன் திசை, ஈன்றது எலிவேஷன் உயரம், எம்ன்றது பொருட்பலம் அல்லது மெட்டீரியல்ஸ், எஸ்ன்றது சோசியல் ஸ்ட்ரக்சர் அல்லது சமூக கட்டமைப்பு. இந்த இதை வந்து எடுத்துக்கிறாரு. இதை எடுத்துட்டு இப்ப இந்த சிந்துவெளி நகரங்கள் ஒரு 3 உதாரணங்கள் நாங்க கொடுத்தேன். இந்த மாதிரி வந்து எல்லா நகரங்களுக்கிட்டையும் வந்து சேர்த்து ஒரு இதை வந்து ஒரு இதை வந்து வைக்கிறார், ஒரு ஒரு ஒற்றுமையை வந்து கண்டுபிடிக்கிறார். அது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து இந்த திசைன்றது ஒற்றுமை. அவங்க என்ன பண்றாங்கன்னா மேற்கு வடமேற்கு மேற்காக இருக்குமான கூடுமான வரை அப்படி இருக்கிற மாதிரி தான் இந்த மேல் பகுதியை வந்து கட்டுறாங்க. கீழ்ப்பகுதி வந்து அதாவது கீழ் நகரம் வந்து கிழக்கு தென்கிழக்கு கிழக்காக வடகிழக்கு இந்த மாதிரி ஒரு திட்டமைப்பு தான் அவங்களோட இதுல இருக்கு. அவங்களோட திசைகள் பார்க்கும்போது மேற்கு கிழக்கு இதுதான் வந்து அவங்களோட திசைகளோட முக்கியமான திசைகளா இருக்கு. இங்க மேல் நகரம் உயரமா இருக்குன்றத முன்னாடியே நான் சொன்னேன். அந்த உயரமான இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா வந்து நிறைய வந்து செங்கல் மேடைகள் இருக்கு. அதே மாதிரி இயற்கையோட சேர்ந்த ஒரு உயரங்களும் அங்க வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்களோட கட்டமைப்பு இருக்கு. இங்க வந்து கோட்டை பகுதியில வந்து குறைவு, கோட்டை பகுதியோட கீழ் நகரம் வந்து உயரம் குறைவு. ஆனா வந்து அங்க வந்து செயற்கையான மேடைகள் கட்டிய போதும் அவற்றின் உயரம் கோட்டை கட்டடங்களில் அதோட உயரம் கம்மி. ஆனா வந்து இங்கேயும் நிறைய குடியமைப்புகள் வந்து கலைஞர்கள், கைவினை பொருள் செய்யறவங்க, தொழிற்சாலைகள் வச்சிருக்கவங்க, வணிகம் செஞ்சவங்க, இவங்களோட இதெல்லாம் வந்து நகரங்க
வாழும் இடங்கள் எல்லாமே வந்து இந்த கீழ்ப்பகுதியில தான் இருக்கு. அது உயரம் கம்மியா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வந்து பொருட்பலம். இந்த பொருட்பலம் சொல்றது வந்து என்ன மாதிரி வந்து அவங்க விஷயங்கள் அங்க கொண்டு வந்து செஞ்சாங்க அப்படின்றது. அது பெரிய பாதுகாக்கப்பட்ட கோட்டை, இடைமுற்றம், காப்பரன் சொல்றது கிரானரி ஆர் வேர் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கிறது. நெற்களஞ்சியம், குளியலறை, தானிய கிடங்கு, எடுப்பா எடுப்பான மதில்கள், சிறந்த வடிகால் வசதிகள், இது எல்லாமே வந்து மேல் நகரத்துல வந்து இருக்கு. இதை வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான அங்க வீடு அங்க இருந்தது, ஒரு நகரம் இருந்தது, அந்த நகரத்துல என்ன மாதிரி வந்து பொருட்கள் இருந்தது, என்ன மாதிரி செயல்முறைகள் நடந்தது அப்படின்றத அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இது இருக்கு. அதே வந்து கீழ் நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு அளவிலான வீடுகள், வணிக பொருட்கள், முத்திரைகள், கைவினை பொருட்கள், பணி கூடங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்க கீழே இருக்கிற இதுல செஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன மாதிரி முத்திரைகள் பண்ணாங்க, என்ன மாதிரி தொழில்கள் நடத்தினாங்க, அவங்க எப்படியான வீட்டுல தங்கியிருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கீழ்த்தளத்துல இருக்கு. இதுல வந்து அடுத்த முக்கியமானது சமூக அமைப்பு. அதுதான் 4வது சமூக அமைப்பு. இந்த மேற்பகுதி யாரால வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மேல்தட்டு ஆட்சியாளர்கள், அறிவார்ந்த தலைவர்கள், அதிகார மையத்தில் இருக்கும் ஒரு இடமாக அங்க இருந்திருக்கு. அதே வந்து கீழே இருக்கவங்க, கீழ்நகரத்துல இருக்கவங்களை பார்த்தா வணிகர்கள், கைவினை கலைஞர்கள், பொதுமக்கள், அந்த மாதிரி தான் கீழ் இருக்காங்க. சோ இது வந்து எந்த ஒரு சிந்துவெளி நகரத்தை நம்ம எடுத்தாலுமே இந்த மாதிரிதான் வந்து இந்த சிந்துவெளி நகரத்தோட அமைப்பு இந்த இதுல இருக்கு. இந்த கோட்பாட்டுக்குள்ள எந்த ஒரு சிந்துவெளி நகரத்தையும் நம்மளால கொண்டு வந்து வைக்க முடியும். அப்படி வைக்க முடியும் போது இந்த வந்து ஐயா கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த கோட்டை பகுதியெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நகர அமைப்பு வேற எங்கேயாவது இந்தியால வேற எங்கேயாவது இருக்கா? அப்படி இருக்குன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கு? அப்படி இல்லைன்னா வந்து யாருக்கிட்டாலும் இல்ல அப்படின்றத வந்து கேள்விதான் அடுத்து வந்து கேட்கிறாரு. சோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன் கிரவுண்ட்னு சொல்ற மாதிரி வந்து இந்த டென்ஸ் மேட்ரிக்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் முதலா எடுத்துக்கிற கேள்வி வந்து இந்த வந்து மேல் மேற்கு கீழ்கிழக்கு இந்த கட்டமைப்பு வந்து இருக்கு. இந்த கட்டமைப்பை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து முதல் கேள்வியா வைக்கிறாரு. இதுக்கு வந்து திசைகள் வந்து ரொம்ப திசைகள் திசைகள் வந்து சிந்துவெளி மக்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. இதை வந்து நம்ம பல்வேறு உதாரணங்களோட சொல்ல முடியும். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின முத்திரைகள்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க முத்திரைகள்ல நிறைய இதுல வந்து இந்த 6 மீன் 7 மீன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து நிறைய செலஸ்டியல் பாடி ஈவெண்ட்ஸ், அதாவது விண்மீன்களோட முத்திரைகள் நிறைய இருக்கு. அதாவது வானத்துல என்ன நடக்குதோ அதை வந்து முத்திரையில இது பண்ணிருக்காங்க. அப்ப வந்து வானத்துல வந்து நிறைய இது வந்து திசைக்கு உட்பட்டது. அந்த திசையோட அறிவு வந்து உங்களோட முத்திரைகளையும் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட நகர அமைப்பு, மேல் நகரத்தை வந்து மேற்கு நோக்கி தான் கட்டியிருக்காங்க, கீழ் நகரத்தை வந்து கிழக்கு நோக்கி தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க எல்லாமே சிந்துவெளி மக்கள் எல்லாரோட பிரதான தொழில் வந்து கடல் வணிகம். இப்ப இந்த கடல் வணிகத்தை அவங்க பண்ணும் போது வந்து இதுக்கு பண்ணணும்னா இதுக்கும் திசைகள்ன்ற அறிவு வந்து ரொம்ப முக்கியம். சோ இந்த திசைகள் அறிவு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப இந்த திசைகள் அறிவு வந்து யாரோட பொருந்தி போகுது அப்படின்ற கேள்வியா அடுத்து கேட்கிறாங்க. இது வந்து திராவிட மொழி குடும்பமா இல்ல இந்திரோ ஆரிய மொழி குடும்பமா? இந்த 2 மொழி குடும்பம் தான் இந்தியால இருக்கிற பெரிய மொழி குடும்பங்கள். இந்த 2 மொழி குடும்பங்கள்ல வந்து எந்த மொழி குடும்பத்தோட வந்து இது ஒத்து போகுது அப்படின்ற கேள்வியா வந்து அடுத்து கேட்கிறாங்க. இதுக்கு வந்து அவர் வந்து துணையா எடுத்துக்கிட்ட பேப்பர் ஆய்வு ஆய்வு பேப்பர் வந்து இந்த இது சிசில் பிரவுன் அவங்க எழுதின வேர் டு கார்டினல் டைரக்ஷன்ஸ் கம் ஃப்ரம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 127 மொழிகள்ல அவங்க எப்படி வந்து திசைகளை குறிக்கிறாங்க, திசைகள் எப்படி வந்தது அப்படின்றத வந்து கேள்வியை வந்து கேட்டு அதை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. அந்த ஆய்வுல வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சதுல வந்து என்னன்னா, இந்த திசைகள்ன்றது வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு விண் நிகழ்வுகளோட ஒட்டி இருக்கு. அதாவது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட், செலஸ்டியல் ஈவெண்ட், அதை வந்து ஒட்டி இருக்கு. இல்லைன்னா வந்து அது வந்து ஒரு பல பொருள் ஒரு சொல் அப்படின்ற ஒரு இதா வந்து பாலிசெமின்னு சொல்ற ஒரு முறையிலையும் இந்த சொல்லாக்கம் உருவாயிருக்கு அப்படின்றது இவரோட கருதுகோளா இருக்கு. இந்த கருதுகோளை எடுத்துட்டு மேலும் வந்து இந்த 2 மொழி குடும்பத்துல வந்து பகுதி 1ல வந்து ஐயா வந்து மேற்கொள்றது திராவிட மொழி குடும்பத்துல வந்து இந்த திசைகளை எப்படி வந்து பயன்படுத்தினாங்க, எப்படி வந்து உருவாக்கியிருக்காங்க, இந்த பேச்சொல் எப்படி உருவாக்கி சொல்லாக்கம் எப்படி இருக்கு, அதோட பயன்பாடு எப்படி இருக்குன்றத முதல் கேள்வியா வந்து முதல் ஆய்வுல வந்து அவரோட சொல்றாரு. இப்ப இந்த திசைகள் நம்ம சொல்லும் போது நம்ம எப்பயுமே வந்து ஒரு சொல்லும் போது இங்க அங்க இடது வலது கீழ் மேல் முன்புறம் பின்புறம் இதை வந்து நம்ம பொதுவா வந்து எந்த ஒரு இதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இது வந்து பொதுவான பண்பு, திசைக்குன்னு இருக்கிற பொதுவான பண்பு.
திராவிட மொழிகள்ல வந்து பார்த்தோம்னா வந்து இந்த திசைன்ற அறிவு, அதாவது மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்ற ஒரு பண்பு வந்து அது வந்து புவி அமைப்பை ஒட்டிய பண்பு. இட் இஸ் டோபோசென்ட்ரிக் அப்படின்ற ஒரு பண்பு. இது வந்து எப்படி வந்து டோபோசென்ட்ரிக் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிற வகையில வரும் சான்றுகள் இருக்கு. இதுக்கு முதல்ல வந்து அவர் எடுத்துக்கிறது வந்து ஒரு எட்டிமாலஜி டிக்ஷனரியில என்ன சொல்றாங்க, டிராவிடியன் எட்டிமாலஜி டிக்ஷனரியில என்ன சொல்றாங்க அப்படின்றது எடுத்துக்கிறாரு. இதுல வந்து நம்ம தமிழ் மொழியில திராவிட மொழிகள் எல்லாத்துலயுமே வந்து எப்படி வந்து மேல் மேற்கு மேலே மேற்கு இந்த விஷயங்கள்லாம் இது வந்து என்ன மாதிரி வந்து அதுக்குரிய அர்த்தங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேனா மேன்மை, மேற்குன்ற திசை, ஆனாலும் உயரமான இடம், மேலான, இந்த மாதிரி ஒரு பல பொருள் வந்து இதுக்கு இருக்கு. அதே மாதிரி மேலுன்ற ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் மேற்கு, மேலே இருப்பது, மேலே வானம், மேன்மை, இந்த மாதிரி வந்து பொருள்கள் அதுக்கும் இருக்கு. மேலேன்னு ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டாலும் அந்த சொல்லுக்கும் வந்து மேற்குன்ற ஒரு அர்த்தம் இருக்கு, பொருள் இருக்கு. மேற்கு திசைன்னு இருக்கு, மேலே மேல மேல் பகுதியாக இருக்குன்றதும் இருக்கு. இந்த மாதிரி வந்து தமிழ் மொழியில வந்து இந்த மேல்ன்ற சொல் வந்து இந்த மாதிரி கையாளப்பட்டிருக்கு. இது வந்து நம்மளோட டெவிடன் எட்டிமாலஜி டிக்ஷனரியில இருந்து சொல்ற விஷயம். இதே வந்து மற்ற திராவிட மொழிகள், மலையாளம், கோட்டா, தோடா, குய், புலமி, இந்த மொழிகள்ல பார்த்தாலுமே இந்த மொழிகள்லயுமே வந்து மேலுன்றது மேலே இருப்பது, மேன்மை, இந்த மாதிரி வந்து ஒரு உயரமான மேற்கு பக்கம் இதை வந்து சொல்ற மாதிரிதான் வந்து இந்த ஆய்வுகள் இருக்கு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த குய் மொழியில வந்து இந்த மொழியே வந்து இந்த மொழியின் பேரே வந்து மேற்கு. அதாவது அர்த்தம் என்ன, குயின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா அதுவுமே மேற்குன்ற மாதிரி அர்த்தம். இது வந்து மேல்ன்ற சொல்லுக்கு மேற்குன்ற சொல்லுக்குரிய எட்டிமாலஜி டிக்ஷனரி சொல்ற விஷயங்கள். இதே வந்து கிழக்கு அதுக்கு என்ன எட்டிமாலஜி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க கீழ்ன்றது கீழே உள்ள பகுதி அல்லது இடம், அடிப்பகுதி, கிழக்கு திசை. இது வந்து கீழ்ன்ற சொல்லுக்குரிய விளக்கம். இதை கிழக்குக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிழக்கு திசைன்றதோட தாழ்வான இடம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. இங்க கீழ்ன்றதுக்கும் வந்து கிழக்கு திசைன்ற ஒரு பொருள் இருக்கு, கிழக்குக்கு தாழ்வான இடம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. அதாவது இது ரெண்டும் வந்து மாற்றி வந்து இதுக்கு பதிலா அது, அதுக்கு பதிலா இது, அந்த மாதிரி சொல்ற ஒரு பழக்கமும் இருக்கு. இதே வந்து தோடர்களோட மொழியில பார்த்தோம்னா கீனா தாழ்வான, இதுல தாழ்வுன்றது ஒரு இருக்கு, இறக்கமான அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. இதுல வந்து குழம்பி மொழியில பார்த்தோம்னா பள்ளம்ன்ற சொல்ல அவங்க பயன்படுத்துறாங்க, கிழக்குன்ற ஒரு திசையை குறிப்பிடுறதுக்கு. நம்மளுக்கு பள்ளம்ன்ற வார்த்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை. பள்ளம்னாலே அது தாழ்வான பகுதி. அப்ப இது வந்து பார்த்தோம்னா இந்த மொழி குடும்பங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்கு. இது வந்து ஒரு மொழி குடும்பங்கள் சொல்றது. அடுத்து அவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து பழந்தமிழ் சான்றுகள். இதுக்கு வந்து இப்ப கீழ்கிழக்கு அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கீழ்கிழக்க வந்து யாரு வந்து எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து தொல்காப்பியத்தை தொடர்ந்து பல இலக்கியங்களை வந்து இங்க வந்து சான்றா சொல்றாங்க. இந்த தொல்காப்பியத்துல வந்து கிழக்கிடம் பொருள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது இதை வந்து கிழக்கிடம் பொருள்னா வந்து இதை அப்படியே வந்து நம்ம இந்த கிழக்க வந்து கிழக்கு திசைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதை வந்து இதுக்குரிய உரையாசிரியர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு குறுந்தொகை பாடலை வந்து அவங்க உதாரணமா எடுத்துக்கிறாங்க. இந்த குறுந்தொகை பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளையிய குரலே கிழக்கு வீழ்ந்தனவே. இதே வந்து இதோட அர்த்தம் பார்த்தோம்னா வந்து ஒரு ஒரு தோழியோட முடி வந்து கீழே வந்து ஒரு பெண்ணோட முடி வந்து கீழக்கு கிடக்கு அப்படின்றதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அப்ப இங்க கிழக்கிடம் சொல்லும் போது வந்து இது வந்து கிழக்கு திசை கிடையாது, இது கீழே இருக்க ஒரு பொருள், கீழான அப்படின்ற ஒரு பொருள் அமைப்புலதான் இந்த வந்து வருது. சோ இந்த மாதிரி வந்து இங்க கீழ்ன்ற சொல்லுதான் வந்து கிழக்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே அது கீழ்ன்றதுதான் வந்து. இதே மாதிரி உபயோகங்கள் தான் வந்து நற்றிணை, பதிற்று பத்து அந்த மாதிரில இருக்கு. இதே சிலப்பதிகாரத்துல எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து கண்ணகி வந்து இப்ப வந்து அவளுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பாண்டிய மன்னன் கோட்டைக்குள்ள போகும்போது அவ வந்து கிழக்கு பக்கம் போயிட்டு மேற்கு பக்கமா வெளியில வருவா. ஆனா அதை வந்து சிலப்பதிகாரத்துல கூடுறது வந்து எப்படின்னா, கீழ்திசை வாயில் வழியாக சென்று மேற்றிசை வாயில் வழியாக வெளியே வந்தாள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம் இருக்கு. இதே வந்து மேலுன்ற சொல்ல எப்படி வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்கு, சங்கத்தமிழ்ல எப்படி பயன்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம்னா, மதுரை காஞ்சியில வந்து மேலுன்ற சொல்ல வந்து உயர்நிலை பகுதி, இந்த மேல் நோக்கி வளர்தல், மேல் நோக்கி பரவுதல், மேல் நோக்கி எழுதல், மேற்கு வாயில் இது வந்து சங்க இலக்கியத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்குன்ற சொல் கிடையாது, ஆனா வந்து உயரமான, மேலோங்கி, மேல் நோக்கி அப்படின்ற ஒரு உயரத்தை நோக்குற ஒரு எல்லாமே வந்து
இருக்கிறதோட பெருசு. மேல் நோக்கி வளர்தல்னா வந்து வானத்தை பார்த்து வளர்றது, மேல் நோக்கி பரவுதல், மேல் நோக்கி எழுதல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு உயரத்தை தான் வந்து ஒரு குறியீடா வந்து இங்க வச்சிருக்கு. இந்த சிலப்பதிகாரத்துல பார்த்தோம்னா மேற்கு வாயில்ன்ற சொல்லமைப்பு வருது. அதே மாதிரி மணிமேகலையிலையும் பார்த்தோம்னா தென்மேற்குன்ற சொல் பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது என்ன சொல்ல தோணுதுன்னா வந்து பழந்தமிழ் இலக்கியத்துல கீழ் மேல் இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப அந்த பொருள் தான் வந்து கிழக்கு திசை மேற்கு திசை சொல்றதுக்கு வந்து கீழ்மேல் தான் வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்களோ. கிழக்கு மேற்குன்றது வந்து சங்க இலக்கியத்துல இல்ல. ஆனா வந்து அதை விட சங்க இன்னைக்கு பயன்படுத்துற கிழக்கு மேற்கோட ரொம்ப தொன்மையானது கீழ்மேல். இதுதான் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். இதுக்கு ஆனா வந்து சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த திசைக்கு வந்து நிறைய வந்து பார்த்தோம்னா குடக்குன்றது மேற்கு திசை, குணக்குன்றது கிழக்கு திசை. இந்த ரெண்டு திசையை தான் வந்து ரொம்ப வந்து பயன்படுத்தியிருப்பாங்க சங்க இலக்கியத்துல திசைன்னு வந்து சொல்லும் போது. ஆனா காலப்போக்குல வந்து பார்த்தோம்னா இதோட பயன்பாடு வந்து குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஆனா சங்க இலக்கியத்தோட வேர்கள் தொல்காப்பியத்துல பார்க்கும்போது கீழ் மேல் அதுதான் வந்து திசையை குறிக்கிறதுக்கு உரிய பெரும் சொல்லாக இருந்திருக்கு. இது வந்து இங்க மட்டும் இல்ல, இப்ப வந்து கல்வெட்டு சான்றுகள்லயும் வந்து சில ஆதாரங்களை இருக்கிறாங்க. இந்த கல்வெட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு நிறைய கல்வெட்டுகள் 10ஆம் நூற்றாண்டு சார்ந்த கல்வெட்டுகள். அதே சில கல்வெட்டுகள் வந்து சங்க இலக்கிய காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளும் இருக்கு. இந்த கல்வெட்டுகள்ல வந்து நிறைய இருந்தது. நான் இங்க சில உதாரணங்களை தான் எடுத்திருக்கேன். இந்த கல்வெட்டுகளையும் பாத்தீங்கன்னா இந்த மேல்ன்ற உபயோகம் உயரமானதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, மேற்குன்றதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த உயரமானன்றது பல கல்வெட்டுல இருக்கு, அந்த கல்வெட்டுகளோட குறிப்புகள் தான் இருக்கு. ஆனா இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அது என்ன ஒரு பின்புலத்துல வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். இது வந்து ஒரு இங்க வந்து மேல்ன்றது உன்னதம் ஒரு சமூக அமைப்புல சொல்றாங்க. இங்க மேலோன்னு சொல்லும் போது அதுவும் ஒரு சமூக அமைப்புல சொல்றாங்க. இங்க வந்து தலைமைன்னு சொல்லும் போது அது ஒரு ஆட்சி அமைப்புல சொல்றாங்க. இது வந்து பூசாரின்னு சொல்லும் போது அது ஆன்மீக பயன்பாடுல இருக்கு. இந்த மாதிரி பல பயன்பாடுக்கு மேலாண்மைக்கும் பயன்பாட்டுக்கும் வந்து இது வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு அடிப்படை சொல்லான ஒண்ணு வந்து இந்த கல்வெட்டுல இருக்கிற வார்த்தைகள் வந்து இது அதோட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இது. ஆனா வந்து இது பல்வேறு பின்புலத்துல வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்திலையும் நம்ம பார்க்கணும். இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளும் இருக்கு, 350 பொது ஆண்டு கல்வெட்டும் இருக்கு, அதாவது 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு கல்வெட்டும் இருக்கு, பழந்தமிழ் கல்வெட்டுகளும் இருக்கு. இந்த மாதிரி வந்து இப்ப இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகள்லயும் இருக்கு. இதே கிழக்கு திசைக்கு வந்து நம்ம போகும்போது கிழக்குன்ற கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் பார்த்தோம்னா வந்து 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் தான் வந்து நிறைய இருக்கு. இதுல வந்து இங்க அடி சொல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பு பொருள் என்ன இருக்குன்னா கீழே அடிகள்ன்றது மாதிரிதான் இருக்கு. ஆனா நிறைய வந்து வார்த்தைகள் வந்து வேற வேற வார்த்தைகள் இருக்கு. கிழக்கு கீழ்கமாளர்கள், பட்டாளர், கீழ்பால், அந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து சில சொற்கள் சமூகத்தை குறிக்கிறதா இருக்கு, நீர்ப்பாசனத்தை குறிக்கிறதா இருக்கு, வேளாண்மையை குறிக்கிறதா இருக்கு. இந்த மாதிரி வந்து பயன்பாடுகள் வேற வேறையா இருந்தாலும் அடி வேர்ச்சொல்னு பார்க்கும்போது அந்த வேர்ச்சொல் வந்து கீழே அடியில் இந்த மாதிரி ஒரு பயன்பாட்டுல தான் இருக்கு. இது இன்னைக்கு காலகட்டத்திலயும் நம்ம வந்து கிழக்கு மேற்கு பயன்படுத்தினாலும் வந்து மேல் கீழ்ன்ற இதுவும் வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இதோட தொடர்ச்சி வந்து இருக்கு. இப்ப இந்த இதுல வந்து பார்த்து இந்த முதல் பகுதியில வந்து இந்த திசை சொற்கள் வந்து எப்படி வந்து திராவிட மொழிகள்ல உருவானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த திசை சொற்கள் வந்து மேல் கீழ் தான் வந்து ரொம்ப பழமையான ஒரு சொல்ல நமக்கு தெரியுது. ஆனா வந்து இது சிந்துவெளி மக்கள்கிட்டையும் வந்து அந்த மேல் நகரம் கீழ் நகரம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு கருத்து இருக்கு. இதை வந்து சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து ஒரு புவியியல் அமைப்புலதான் வந்து இவங்களோட சொற்களை வந்து கையாண்டிருக்காங்க. அதாவது வந்து மேற்கு பகுதி ஆகட்டும் கிழக்கு பகுதி ஆகட்டும் இது வந்து ஒரு புவியியல் அமைப்புல மேல கீழே அப்படின்ற ஒரு புவியியல் அமைப்புலதான் வந்து ஜியோகிராபிக் விஷயத்தை வச்சுதான் வந்து இந்த கட்டமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றத வந்து இங்க நிறுவுறாரு. இதை தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கும்போது அடுத்த கேள்வி வந்து இந்த ஐரோப்பிய மொழிகள்ல வந்து இந்த திசைகளை எப்படி கையாளுறாங்க. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா திராவிட மொழிகள்ல எப்படி திசைகளை கையாளுறோம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பாக்குறது ஐரோப்பிய மொழிகள்ல இந்த திசைகளை எப்படி கையாளுப்பாங்க அப்படின்றத கேள்வியை கேட்கிறாரு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா இது ஐரோப்பிய மொழிகள்ல வந்து நம்ம அவங்களுக்கு என்னன்னா வந்து சூரியனுக்கு முன்னாடி நின்றுட்டு
இத வந்து அவங்களுக்கு சூரியன் முன்னாடி நின்னுட்டா சூரியன் கிழக்கு பக்கம் தான் உதைக்கும்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நின்னுட்டு இடது பக்கம் இருக்கிறது வந்து வடக்கு, வலது பக்கம் இருக்கிறது வந்து தெற்கு, பின்னாடி பக்கம் இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு மேற்கு. இதுதான் அவங்களோட இந்தோ ஐரோப்பிய மொழிகள். இது வந்து செசில் ப்ரௌனே வந்து அவரே வந்து அந்த 127 மொழிகளை கண்டறிஞ்சிருக்கான்னு சொன்னாங்களா, அதுல வந்து அவர் வந்து இந்த ஒரு மொழியையும் வந்து இந்த ஒரு ஆய்வையும் பண்ணியிருக்காரு. இந்த இதை வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து அவங்களுக்கு கிழக்கு திசைன்றது முன்னாடி, அதாவது எனக்கு முன்னாடி, முன்புறம் முன்பகுதி முன்பாக இருக்கிறது. மேற்கு பக்கம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா பின்புறம் பின்பகுதி பின்னாக அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. அது வந்து அதான் வந்து அவங்களோட முக்கியமான வகை, முக்கியமா அவங்க திசைகளை வந்து குறிக்கிற விதமா இருக்கு. இது எப்படின்னா இருக்கு, ஒரு மனிதனை வந்து மையப்படுத்திய அணுகுமுறையா இருக்கு ஐரோப்பிய மொழி, இந்தோ ஐரோப்பிய மொழிகள். இது வந்து அவர் வந்து எல்லா மொழிகளையும் இப்படிதான் சொல்றாரு அப்படின்றதும் இல்ல. ஒரு சில மொழிகள்ல இது வந்து மாத்தி இருக்கு. மேற்கு பக்கத்தை அவங்க வந்து முன்னாள்ன்றாங்க, கிழக்கு பக்கத்தை பின்னாள்ன்றாங்க. இந்த மாதிரி இருக்கவும் செய்யுது. ஆனா பொதுவா என்ன பார்த்தோம்னா ஒரு மனித மைய அணுகுமுறை தான் இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல வந்து இருக்கு. இதை வந்து நம்ம வந்து அகைன் இதோட இது இந்தோ ஆரிய மொழிகளுக்குரிய எட்டிமாலஜி டிக்ஷனரியில பார்த்தோம்னா, கன்கார்டன்ஸ்ல பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த பூர்வா அப்படின்ற சொல்லுக்கும் வந்து முன்னால் அமைந்த, கிழக்கு புராதான, பழைய மூத்தவர் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. பிராக்சா பிராச்சீன, பிராக்சியா இந்த இது பாத்தீங்கன்னா முன்னிறுத்தல், முன்னோக்குதல், முன்னோக்கி திரும்புதல், கிழக்காக, கிழக்கில், முந்தைய, புராதான, முன்னைய, முன்னேறு இந்த மாதிரி ஒரு சொல்லமைப்பு அவங்ககிட்ட இருக்கு. அதே வந்து மேற்கு திசைக்கு அவங்க பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா வந்து அவரன்ற சொல் வந்து பயன்படுத்துறாங்க. அது பின்புறம் கீழே. இந்த மேற்கு திசையை வந்து சொல்லும் போது அந்த திசை வந்து அவங்களோட பயன்பாட்டுல பாத்தீங்கன்னா அது ஒரு மட்டமான, தாழ்மையான, கீழ்த்தரம் இந்த மாதிரி ஒரு கருதுகோளும் அவங்ககிட்ட இருக்கு. இது வந்து அடுத்து வந்து மத்த நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது நீசன்றதும், இதுவும் பாத்தீங்கன்னா வந்து கீழே வாழ்பவர், மேற்கில் உள்ள சில நாடுகளில் பெயர், இந்த மாதிரியும் வந்து இது இருக்கு. அது வந்து ஒரு அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க இந்தோ ஆரிய மொழிகள்ல வந்து மனித மனிதனை வந்து மனிதனை வந்து அவனை பேஸ் பண்ணி தான் வந்து கிழக்கு மேற்குன்ற திசைகளை வந்து அவங்க கையாளுறாங்க. இதே வந்து ஒரு ஹியூமன் ஜியோகிராஃபி இன்னைக்கு இருக்கிற நாடுகள்ல வந்து இந்த மேற்கு கீழ்கிழக்கு அப்படின்ற கருத்தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு வந்து தமிழ்நாட்டின் ஊர் பெயர்கள், இது வந்து பகுதி 3 இவர் எடுத்துக்கிட்டது, நூலாசிரியர் எடுத்துக்கிட்டது. இதுல வந்து என்னன்னா இந்த ஊர் பெயர்களை எடுத்துட்டு இங்க வந்து நிறைய வந்து இடப்பெயர்கள் ஆய்வு வந்து உள்ள வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழ் ஊர்களோட ஒப்பிடும் அவற்றிற்கு இணையான மேல் ஊர்கள், அதாவது இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா மேல் கீழ்ன்றது வந்து திராவிட மொழி குடும்பத்துல வந்து நிறைய பயன்படுத்துறாங்க. அப்ப அவங்களோட ஊர் பெயர்கள்ல இந்த மேல் கீழ்ன்றது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மேல் கீழ்ன்ற ஊர் இருக்கு. இப்ப மேலக்குயில்குடி, கீழக்குயில்குடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி எத்தனை ஊர் இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல 333 ஊர் இருக்கு. ஆனா இந்த 333 ஊரும் வந்து சிந்துவெளி நகரங்கள் மாதிரி மேற்காவும் உயரமாவும் கிழக்கு வந்து கீழ் வந்து தாழ்வாவும் கிழக்கு பக்கமும் இருக்கா அப்படின்ற கேள்வியை அடுத்து வைக்கிறார். அப்படி வச்சா அந்த இது வந்து 204 இதுக்குதான் வந்து 204 ஊர்கள் தான் அதை வந்து பூர்த்தி செய்யுது. மற்ற ஊர்கள் அப்ப 100 சொச்சம் ஊர்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 101 ஊர்கள் வந்து இது வந்து மேல்ன்ற அடைமொழி இருக்கு, கீழ் நகரத்துக்கு அது மேலா இருக்கு. ஆனா திசையில வந்து திசை என்னும் ஒரு கூறுபாட்டில் மட்டுமே பேருக்கு பொருந்தது. திசையில மட்டும்தான் அதை பொருந்தி வரும். அதாவது மேற்கு திசையில இருக்கும், ஆனா உயரமா இருக்காது. அதே 11 ஊர்கள் பாத்தீங்கன்னா வந்து உயரம் வந்து அதிகமா இருக்கும், ஆனா வந்து மேற்கு திசையில இருக்காது. 17 வந்து எதுக்குமே வந்து ஒத்து வராது, ஆனா பேர் இருக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஊர்கள் 333 ஊர்கள் எடுத்துக்கிட்டது வந்து இந்த 333 ஊர்கள் நிறைய இருக்கிற இடம், இந்த ஊர்கள்லாம் வந்து நிறைய எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமதளங்கள்ல தான் வந்து இந்த ஊர்கள்ல வந்து பக்கத்துல இருக்கு. அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல, பக்கத்துல 1/2 கிலோமீட்டர் தொலைவுல அந்த மாதிரி வந்து இந்த ஊர்கள் வந்து அந்த இடத்துலதான் இருக்கு. ஆனா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மேல் கீழ் இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஆனா அது வந்து பல கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. இது வந்து ஒரு புவியியல் அமைப்புல வந்து தமிழ்நாட்டுல இருக்க ஊர் பெயர்களை வச்சு ஒரு ஆய்வு. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறதுனால நமக்கு மேல் பக்கம் எப்பயுமே வந்து உயரமா இருக்கு அப்படின்றது ஒரு நேச்சுரல் கிரேடியன்ட் வந்து ஏற்கனவே இருக்கு. அந்த கிரேடியன்ட்னால நமக்கு அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதனால வந்து இந்த இடப்பெயர்கள் அதனால வந்து மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்ல. சமதளங்கள்ல தான் வந்து
நிறைய பேர்கள் இந்த மேல் கீழ்ன்ற பெயர்கள் வந்து அங்கதான் நிறைய இருக்குன்றத வந்து இந்த பகுதியில சொல்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு பகுதியில இப்ப மேல் கீழ்னு பேர் இருக்கு, ஆனா மேற்குன்னு ஒரு பேர் இருக்கா, மேற்குன்ற ஒட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கா, கிழக்குன்ற ஒட்டு இருக்க மாதிரி பேர் இருக்கானா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மேற்குன்ற பேரோட இருக்குது மேற்கு பாதி, கிழக்கு மருதூர், கிழக்கு செட்டிப்பட்டி இந்த மாதிரிதான் வந்து ஊர்கள் பேர். இந்த ஒரு 3 ஊர்கள் தான் வந்து மேற்கு கிழக்குன்ற ஊருக்கு பேரோட இருக்கு. ஆனா மேற்கீழ்ன்றது வந்து திசையை குறிக்கிறது மாதிரி இருக்கு. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் 204 ஊர்கள் வந்து திசையும் ஒத்து போகுது, உயரத்திலையும் ஒத்து போகுது. அந்த ஊர்கள் எல்லாமே மேல் கீழ்ன்ற ஒரு அட்டவணையில தான் வந்து வருது, மேற்கு கிழக்குன்னு வரல. அப்ப மேல் கீழும் மேற்கு கிழக்கும் வந்து நம்ம மாத்தி மாத்தி வந்து பயன்படுத்தும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதி மக்களின் அரசல் பேருக்கு கூட வந்து குடவர் கோ அப்படின்னு இருக்கு. அந்த குய் மொழி நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களோட மொழி பெயரும் சரி, குடிப்பெயரும் சரி, வாழும் இடம் இது எல்லாமே வந்து குயின்ற பேர்லயே தான் இருக்கு. இது எல்லாமே இதுக்கு குயின்ற பேர் என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னா மேற்கு மலை அப்படின்றது. இது முருகன் வந்து குறிஞ்சி நில கடவுள்ன்றது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து ஒரு அமைப்பு வந்து இந்த அமைப்பு எல்லாமே வந்து இது மலைக்கடவுள். இந்த மலைக்கடவுளும் வந்து இங்க வந்து திராவிட புலத்துல வர்றாரு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வந்து நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, அந்த மேல் கீழ்ன்ற ஒரு புவி அமைப்பு வந்து தமிழ்நாட்டுல இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல 333 ஊர்கள்ல இருக்கு. அதாவது அந்த ஒரு கருத்தியல் வந்து இங்கேயும் இருக்கு, அந்த பண்பாடு இங்கேயும் இருக்கு அப்படின்றத வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த கேள்வி வந்து நம்ம போன வாரமே வந்து இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டோம், ஒரு நல் ஹைபாதிசிஸும் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து மேற்கு கிழக்கு வந்து பேர்கள் வந்து இந்தோ ஆரிய மொழிகள்ல எப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்த்தோம்னா பூர்ப்புன்ற சொல்லதான் வந்து அவங்க கிழக்குன்றதுக்கு பயன்படுத்துறாங்க. அது 205 இடங்கள்ல வந்து இருக்கு. அதே வந்து பசிம்ன்ற சொல்லும் வந்து மேற்கு பகுதியை பண்றாங்க, அது 317 இடங்கள்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துலதான் இருக்கு. அதாவது வந்து கிழக்கு பகுதியில தான் வந்து கிழக்கு அண்ட் வடக்கு பக்கம் தான் வந்து இது வந்து நிறைய இருக்கு. இந்த சொல்லும் பாத்தீங்கன்னா மேற்குன்னு சொல்ற பசீம்ன்ற சொல்லும் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரி இடத்துலதான் வந்து இருக்கு. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு புவியியல் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மொழிகள், அதாவது இந்த இந்தோ ஆரிய மொழிகளுக்கு உரிய சொற்கள் வந்து இது எதுவுமே வந்து இங்க திராவிட மொழிகள் பேசுற பகுதியில வந்து இது இல்ல. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். சோ இது வழியா நம்ம இது வந்து என்ன வந்து தெரிஞ்சுக்கிறோம்னா திசைகளோட நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இந்த டெம்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்றது. அதாவது திசைகள், உயரம், பொருட்பலம், சமூகம்ன்ற ஒரு அமைப்பை பார்த்தோம். இந்த அமைப்புல வந்து திசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது சிந்துவெளி நகரங்கள் இருந்தது. அந்த சிந்துவெளி நகரங்கள்ல எந்த வந்து அந்த திசை வந்து எப்படி உருவாச்சு, அந்த திசைக்கு வந்து திராவிடமா இருக்குமா, இந்தோ ஆரிய மொழி குடும்பமா இருக்குமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு இப்ப வந்து நம்ம வந்து அது ரெண்டு மொழியிலையுமே எப்படி கையாளுறாங்கன்றத பார்த்தோம். இந்த மேல் மேற்கு கீழ் கிழக்குன்றது திராவிட மொழிகள்ல தான் அந்த புவியியல் சார்ந்த ஒரு பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அது இன்றைக்கு இருக்க தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அதே வந்து இந்தோ ஆரிய மொழிகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிழக்கு தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான திசை, மேற்கு அவங்களோட திசை கிடையாது. ஆனா சிந்துவெளி மக்களுக்கு வந்து மேற்கு தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான திசையா இருந்திருக்கு. நான் அங்கதான் வந்து மேல் நகரம் செயல்பட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வந்து அடுத்தது வந்து உயரம். உயரம்னு சொல்லும் போது நம்ம வந்து மலை சார்ந்த குடியிருப்புகள், அப்புறம் கோட்டை பகுதிகள் இததான் வந்து ஆய்வுக்கு எடுத்திருக்காங்க. இப்ப இந்த மலை சார்ந்தன்னு சொல்லும் போது நம்ம ஒரு நிறைய பழங்குடியினர் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே வந்து நம்ம என்ன நினைப்போம்னா அவங்களாம் மலையில வாழ்வாங்க, அவங்க வந்து ரொம்ப தனிமைப்படுத்தி அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை அமைப்பு இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து அப்படியெல்லாம் இல்ல. சில பழங்குடியினர் வந்து தரைமட்டத்துல, அதாவது பிளெயின்ஸ்ல இருக்கிற பழங்குடியினரும் இருக்காங்க. ஆனா திராவிட பழங்குடிகள் நிறைய பேர் வந்து வசிக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற திராவிட பழங்குடிகள் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய சாரி இது வந்து ராஜஸ்தான்ல, ஜார்க்கண்ட்ல இருக்க பழங்குடி. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மலை அரையன், மலை குறவன், மலை மூத்தன், மலை பண்டாரம், மலை பணிக்கர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மல்சர் இவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி பழங்குடிகள் நிறைய இருக்காங்க. இதவங்களாம் மலையில இருக்காங்க. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும், அடுத்து போறாங்க. இது வந்து நம்ம முன்னாடி ஒரு முத்தரசன் ஐயா பேசும்போது சொல்லியிருந்தாரு, கமல் அந்த பேரறிஞர் வந்து மொழியியல் அறிஞர் வந்து சொல்லியிருந்தாரு, திராவிடர்கள் மலைகளிலே வாழ்ந்தார்கள். அதாவது 4500 பிசியிலேயே வந்து அவங்க மலைப்பகுதியில தான் வாழ்ந்தாங்க அப்படின்றத ஒரு பேரறிஞர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இதை நம்ம இயல் 4 பார்க்கும்போது பார்த்தோம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா வந்து அடுத்து வந்து நமக்கு முக்கியமா பழங்குடியினருக்கு அடுத்து நமக்கு முக்கியமா ஞாபகத்துக்கு வரவங்க பாத்தீங்கன்னா வேந்தர்களுக்கு முன்னாடி வந்து கடையேழு வள்ளல்கள் இருந்தாங்க. இந்த கடையேழு வள்ளல்கள் எல்லாருமே வந்து மலைநில
தலைவர்கள் யாருமே வந்து கீழே இருந்தவங்க கிடையாது. எல்லாருமே வந்து மலையில மலைநிலைய தலைவர்கள். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து முருகன் வந்து ஒரு மலைக்கடவுள். தமிழர்களுக்கு முருகன் வந்து ஒரு மலைக்கடவுள். இதை வந்து தொல்காப்பியத்திலையும் சரி, திருப்புராட்டு படையிலையும் சரி ரொம்ப போற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இலக்கிய சான்று. அடுத்து வந்து இன்னைக்கு இருக்க இதுல பாத்தீங்கன்னா புது டெல்லியில வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோயிலுக்கு பேரு மலை மந்திர். அதே மாதிரி மலேசியால ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இந்த மலேசியால இருக்கிற கோயில் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து அந்த பத்து கேவ்ஸ்ன்னு சொல்ற பத்துமலை முருகன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுவும் வந்து ஒரு மலையில தான் இருக்கு. சோ இந்த இது வந்து நமக்கு எங்க போனாலும் சரி அந்த இது வந்து அந்த மலையில இருக்கிற ஒரு பண்பு, மலையோட ஒட்டின ஒரு பண்பு இருக்கு. இந்த இது வந்து குடியிருப்புகள், இவங்களோட குடியிருப்புகள் எப்படி இருக்கு, இவங்களாம் வந்து இந்த மக்களை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து அவங்களோட பண்ணிட்டு இருக்க குடியிருப்புகள், அவங்களோட வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள் என்ன இருக்குன்றத சொல்ல பார்ப்போம். இதுக்கு அவங்க ஆய்வுக்கு வந்து எடுத்துக்கிட்ட இது பார்த்தோம்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் டிராவிடியன் ட்ரைப்ஸ், இது எட்வர்ட் தர்ஸ்டன் எழுதினது. இந்த இதை எடுத்துக்கிட்டு சில பழங்குடியினரோட வாழ்க்கை முறையை வந்து இங்க சொல்றாங்க. அதுல பார்த்தோம்னா இந்த பழங்குடியினர்கள்லாம் வந்து மலை சார்ந்து வாழ்ற போது அவங்க எப்படி பண்றாங்கன்னா அவங்க வீடை வந்து மலைக்கு ஒரு மேட்டுப்பகுதியான இடத்துல வந்து கட்டிக்கிறாங்க. ஆனா அவங்க குடிக்கிற நீர் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்கிற நீரை எதுவுமே அவங்க, அதாவது ஒரு ஓடை இருக்குன்னா அந்த ஓடையில வந்து ஓடையோ ஒரு அருவியோ இருக்குன்னா அந்த அருவி வந்து கீழே வரும் பாருங்க, அந்த தண்ணியை அவங்க குடிக்கிறது கிடையாது. மேல இருக்கிற தண்ணி தான், மேலோடை தண்ணியை தான் அவங்க குடிக்கிறாங்க. இதே தோடர்களும் நமக்கு நல்லா தெரியும். நீலகிரியில இருக்கிற பெரும் பழங்குடியினர். அவங்க வந்து அவங்களோட இது பாத்தீங்கன்னா வந்து அவங்க இருக்கிற இடத்த அவங்க சொல்றது வந்து புனித புவிச்சூழல், சாக்ரட் ஜியோகிராஃபின்னு தான் சொல்றாங்க. அவங்களுக்கு எருமைகள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்குரிய ஆஹ் ரொம்ப முக்கியமான ஒரு விலங்கு, அவங்க தெய்வமா கொண்டாடுறதுன்றது எருமைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அந்த எருமை மாட்டு தொழுவத்துல வந்து பார்த்தோம்னா வந்து இந்த தண்ணி, அதாவது புழங்கின தண்ணி அவங்க வந்து பயன்படுத்துறது கிடையாது. அந்த மாட்டு தொழுவம் பார்த்தோம்னா வந்து அது வந்து ஒரு உயர்வான மதிச்சோரா தான் இருக்கு. இது வந்து சரி, இதெல்லாம் வந்து அவங்களோட அமைப்பா இருக்கு. இதே குறும்பர்கள் பார்த்தோம்னா இதை இங்க வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா வந்து இவங்களோட இந்த சுவர்கள், உயர்வான மதில் சுவர்களை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து தோடர்கள் செஞ்சிருக்காங்க. குறும்பர்கள் பார்த்தோம்னா அவங்களோட வீட்டமைப்புல வந்து உயர்வான மேடைகள், திண்ணைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது உயரத்துக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்துதான் அவங்களோட மேடைகளையும் திண்ணைகளையும் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி சில பழங்குடிகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பழங்குடிகள்ல வந்து பழங்குடி தலைவனோட வீடு, அந்த ஊர் தலைவனோட வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு உயரமான பகுதியில் தான் இருக்கு. இதுக்கு வந்து சங்க இலக்கியத்திலையும் வந்து அவங்களோட இது எப்படி இருக்கு, மலை சார்ந்ததை விவரிக்கிற சில குறிப்புகளும் இங்க இருக்கு. இது போக வந்து இப்ப போன வாரம் பண்ண அந்த இடப்பெயர் ஆய்வுகளை இங்கேயும் வந்து ஐயா பயன்படுத்துறாரு. இப்ப வந்து மலை சார்ந்த இடங்களை வந்து நம்ம மலை, குன்று, வரை, கோடு, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி அப்படின்னு சொல்றோம். இதை வந்து தமிழ்நாட்டுல இதை வந்து இங்க நடுவுல வச்சிருக்குது சிந்துவெளி மக்கள், அதாவது சிந்துவெளி நகரத்துல இருக்கிற மலை, குன்றுன்ற சொல். அங்க நிறைய இடத்துல மலை மலை மலைன்னு இருக்கும், நிறைய இடத்துல வரை வரைன்னு இருக்கும், நிறைய இடத்துல வந்து குன்றுன்ற வார்த்தையும் இருக்கும், குடுநாடுன்ற வார்த்தையும் இருக்கும். இதே வந்து இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு திராவிட மொழி குடும்பங்கள், அதாவது திராவிட மொழி பேசுற மாநிலங்கள்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல வந்து மலைன்ற சொல்ல வந்து பின்னோட்டா வந்து 165 இடத்துலயும், முன்னோட்டா வந்து 126 இடத்துலயும் இருக்கு. ஆந்திராவில் வந்து மலைன்னு சொல்ல மாட்டாங்க, மலான்னு சொல்லுவாங்க, அது 65 இடத்துல இருக்கு. கர்நாடகத்துல வந்து மலைன்னு சொல்லுவாங்க, 15 இடத்துல இருக்கு. தோணி மலைன்னு ஒரு இடமும் இருக்கு. கேரளால வந்து மலைன்னு பின்னோட்டா வந்து 10 இடத்துல இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு தனிச்சொல்லா எந்த சொல்லும் இல்லை. ஆனா இங்க முக்கியமானது பார்த்தோம்னா இங்க வந்து மலைன்ற ஒரு பயன்பாடு இருக்கு. மலை சார்ந்த மக்களா இருந்திருக்காங்க. அவங்க அந்த இடப்பெயர்கள் இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டிலயும் சரி, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளால வந்து இங்கேயும் இருக்கு. அடுத்து வந்து உயரத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்ட அடுத்த பொருண்மை வந்து கோட்டை இடப்பெயர்கள். இந்த கோட்டைன்னு சொல்லும் போது கோட்டைன்றதுக்கு வந்து என்ன அப்படின்றத வந்து அகைன் வந்து நம்ம திராவிடியன் எட்டிமாலஜி டிக்ஷனரியில தேடலாம். அதுக்கு வந்து கோட்டைன்றது வந்து ஒரு ஃபோர்ட், கேசல், ஒரு அரண், அதுதான் வந்து எட்டிமாலஜி டிக்ஷனரின்னு சொல்றது. அதுதான் தமிழ்ல வந்து சொல்லணும்னா கோட்டைன்ற சொல்லு வந்து காவல் மிகுந்த, காப்பரன் கொண்ட, மதில் சுவர்கள் கொண்ட விஷயங்களா இருக்கு. இது எல்லாமே வந்து சங்க இலக்கியத்துல சொல்லும் போது கோட்டைன்ற ஒரு சொல் இல்லாம அரண், எயில், அரண்மனை, பொரிசை, வாயில், இந்த மாதிரி நிறைய சொல்கள் இருக்கு. இதுல வந்து சில குறிப்புகள் இங்க வந்து கொடுத்திருந்தாங்க. அரண்ன்ற வார்த்தைகள் வந்து எங்க எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பொரிசைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். அரண் எல்லாருக்கும் தெரியும், அரண்மனை அல்லது கோட்டைன்றது தெரியும். பொரிசைன்றது அதை சுத்தி இருக்கிற மதில் செவர், உயரமான மதில் செவர், அதுவும் நிறைய இருக்கு. அப்ப இதுல பயன்பாட்டுல இருக்குன்னா அந்த காலத்துல அது இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து சொல்றாங்க இது கோட்டைன்றது. இப்ப இந்த கோட்டைன்ற இடப்பெயர்வும் முன்னாடி நம்ம போன வாரமே பார்த்ததுதான். இந்த கோட்டைன்ற
இடப்பெயர்வு வந்து நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கு, பயன்படுத்துறாங்க. அதை வேற வேற முறையில வந்து சொல்றாங்க. கோட் என்ற ஒரு சொல் இடப்பெயர் இங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், இந்தியா 4 நாடுகள்லயும் இருக்கு. அது வந்து வேற வேற மாநிலங்கள்லயும் இருக்கு. அதனால இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து கோட்டுன்ற பெயர் கிடையாது. அதே மாதிரி கோட் இடப்பெயர் பின்னோட்டாக இருக்கிறதும் 4 நாடுகள்லயும் இருக்கு. கோட்டா என்ற ஒரு சொல் இடப்பெயர் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியால இருக்கு. ஆனா கோட்டா பின்னோட்டாகவும் அதுவும் பார்த்தோம்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியால இருக்கு. ஆனா கோட்டை பின்னோட்டாக இருக்குது இந்தியால 248 இடத்துல மட்டும்தான் இருக்கு. அது அத்தனையும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இப்ப இந்த கோட்டைக்கு வந்து சமஸ்கிருத பேர் வந்து துர்கா. இந்த துர்கான்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு, அது வந்து எங்க நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால 59 இடத்துல இருந்தாலும் கர்நாடகால 35 இடத்துல வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த இது வந்து இந்த கோட்டைன்ற ஒரு பயன்பாடும் வந்து கோட்டைன்றதுனாலே உயரம், அந்த உயரமான மதிச்சுவர், உயரமான கோட்டை, அது எங்க வந்து நிறைய வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிறதுலயே வந்து அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான் 248 இடத்துல இருக்கு. மற்ற இடங்கள்லயும் இருக்கு. இது இந்தியா ஃபுல்லா இருக்கு. அது ரொம்ப நோட் பண்ணணும். கோட்டைன்ற சொல்ல ஒரு இடத்துல மட்டும் இல்ல, வேற வேற பேர்ல இருக்கு. ஆனா வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. இத வந்து இடப்பெயர்வுல பார்த்தோம்னா வந்து இது சிந்துவெளியில வந்து கோட்டுன்ற பேர் தான் வந்து நிறைய பிரதானமா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கோட்டை அதெல்லாம் வந்து இங்க இருக்கு. இது தமிழ்நாட்டுல வந்து இந்த கோட்டைன்ற பயன்பாடு இருக்கிறத வந்து இங்க வந்து புள்ளிகளா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த புள்ளிகள்ல வந்து நம்ம பார்க்கலாம். இது தமிழ்நாட்டுல, தென் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. இதுதான் வந்திருக்கு. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா திசைகள், சிந்துவெளி மக்களுக்கு வந்து திசைகளும் உயரமும் ரொம்ப முக்கியத்துவமா இருந்தது. அந்த முக்கியத்துவமான இருக்கிற இரண்டுமே வந்து பார்த்தோம்னா வந்து திராவிட மொழி குடும்பத்தினாலதான் வந்து அது ரொம்ப வந்து பயன்படுத்தப்படுகிறது. திசையிலையும் சரி, மேல்மேலுக்கு கீழ்கிழக்கு, உயரத்திலையும் சரி, மலை கோட்டைன்ற ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி உயரமான விஷயங்கள்லையும் திராவிட மொழி கருத்தியல் தான் வந்து ரொம்ப ஒத்து போகுது சிந்துவெளி கருத்தியலோட. இதை வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு அட்டவணையா வந்து கொடுக்குறாரு. முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த திசை உயர பொருட்பல சமூக அணிவுன்ற ஒரு தான். அதுல வந்து திசைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாரு. அதுக்கு ஒரு சில அளவுகோலை வந்து அவர் நிர்ணயிச்சுக்கிறாரு. இப்ப இந்த திசையை வந்து நான் அளவுகோலை வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு என்னன்னா ஒப்பீட்டு அளவில் கிழக்கு மேற்கு திசைகளின் முக்கியத்துவம், மேற்கு திசையின் மேன்மை கூடுதலான முக்கியத்துவம். இது வந்து ஏன்னா சிந்துவெளி மக்கள் அவங்களோட நகரங்கள், அவங்களோட அமைப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்க எல்லா தொல்லியல் சான்றுகள் எடுத்து பார்த்தாலும் அவங்களோட மேற்கு பகுதி தான் வந்து உயர்வா இருக்கு. அந்த அவங்களுக்கு அது மேன்மை முக்கியமான இடமா இருக்கு. அப்படி வந்து எதுல இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்றாரு. அதுக்கு சிந்துவெளியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் எழுதியிருக்காங்க. கோட்டை பகுதி மேற்கு திசையில் அல்லது மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. கீழ் நகரம் கிழக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது அப்படின்றது இருக்கு. இதை வந்து திராவிட மொழி குடும்பத்துல நம்ம வந்து நிறைய ஆய்வு விஷயங்கள்ல பார்த்தோம். அதாவது ப்ரூஃப்ஸ்ல பார்த்தோம். மேற்கு மேலான மேன்மையான இப்படின்ற வார்த்தைகள், கிழக்கு கிழக்கு கீழான தாழ்வான, இந்த வந்து அந்த திராவிட மொழிகள்ல இதுக்குரிய அர்த்தம். இந்த அர்த்தத்தை தான் வந்து இது வந்து திராவிட மொழிகள்ல இருக்கு. அதே வந்து இந்தோ ஆரிய மொழிகள்ல பார்த்தோம்னா மேற்குன்றது வந்து ஒரு தாழ்மையான மட்டமான ஒரு விஷயமா இருக்கு. மேற்குன்ற திசைக்கு வந்து அவங்க உபயோகப்படுத்துறது அவரன்றது. அடுத்து வந்து கிழக்குக்கு வந்து அவங்க சொல்றது பண்றது பிராச்சீன அப்படின்றது சொல்றாங்க. அது வந்து முன்னால் இருப்பது, கிழக்கு முன்னேறு, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல அது வருது. அப்ப இங்க பார்த்தோம்னா இங்க சிந்துவெளி மக்கள் வந்து மேற்கு திசையை வந்து தூக்கி பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. கிழக்கு திசை தாழ்வா இருக்கு. இந்த கட்டடம், இந்த அமைப்பு, சிந்துவெளி நகரத்தோட அமைப்பு ஒரு திசைன்ற ஒரு மூலக்கூறை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூலக்கூறுல வந்து ரொம்ப ஒத்து போகுது திராவிட மொழிகளோட தான் ஒத்து போகுது. அதே வந்து அடுத்தது உயரத்துக்கும் வந்து அளவுகோலை வந்து நிர்ணயிக்கிறாங்க. மலை, உயரமான இடம், மேடான நிலம் ஆகியவற்றின் முன்னுரிமை, உயரத்திற்கு மேற்கு திசையான தொடர்பு, இதை வந்து அவங்க நிர்ணயிக்கிறது. இது சிந்துவெளியில எப்படி இருக்குன்னா உயரம் சொல்லும் போதே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உயரமான மேடுகள் அல்லது களிமண் செங்கற்களான மேடைகள் அல்லது மானிட புவியியலின் தாக்கத்தின் சாத்தியம். அதாவது இந்த உயரம் வந்து மேற்கு பக்கம் மேலா இருக்கும், கிழக்கு பக்கம் கீழா இருக்கும். இது வந்து அவங்க அந்த ரீட்டா சொல்லியிருந்த மாதிரி கீர்த்தார் மலை, சுலைமான் மலையில அவங்க என்ன பார்த்திருந்தாங்களோ அதை தான் வந்து அவங்க நகர அமைப்புகளையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். இது வந்து திராவிட மொழிகள்ல வந்து நம்ம வந்து இந்த மலை சார்ந்த மக்கள்ன்றதை முன்னாடியே பார்த்தோம். குறுநில தலைவர்கள் எல்லாருமே மலை சார்ந்த இடத்துலதான் இருக்காங்க. இது இடப்பெயர்கள்லையும் வந்து நிறைய இந்த இடப்பெயர்களோட
மொழிகளையும் பார்த்தோம். இந்த இடப்பெயர்களின் பெருக்கத்திலையும் தற்காலத்துல இருக்கிற இதுலயும் பார்த்தோம்னா மலை சார்ந்த இடப்பெயர்களின் பெருக்கம் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பழங்குடியினர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து மலை சிகரங்களை நோக்கி தான் வந்து அவங்களோட வீடுகளை கட்டுறாங்க. இது தோடர்களோட எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து அவங்களோட தெய்வம் சொல்ற ஒரு மலையை பார்த்து தான் அவங்க வீடே கட்டுவாங்க. அது பழங்குடி தலைவர்களின் வீடுகள் பார்த்தோம்னா அந்த வீடுகள் எல்லாமே ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்றதை எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப அவங்களோட ஏன்னா அவங்க சுத்தி அவங்க கிராமத்துல என்ன நடக்குது, எதுவும் ஆபத்து நடக்குதா, நல்லது நடக்குதா எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அவங்களோட வீடு வந்து ஒரு உயரத்துல இருக்கிறது நல்லது. அந்த மாதிரிதான் அவங்களோட வீடுகளும் இருக்கு. அதே மற்ற வீடுகள்ல பாத்தீங்கன்னா மற்ற பழங்குடியினர்கள்ல அப்படி வீடுகள்ல இல்ல, வீடு வந்து உயர்த்தி கட்டலைனாலும் மேடைகள் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கு. மேடைகள், திண்ணைகள் அப்படின்றத ரொம்ப முக்கியமா இருக்கு. இது வந்து திராவிட மொழி குடும்பத்துல இருக்கும் பொறுத்த வரைக்கும். இந்த ஆரிய மொழிகள்ல எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மலைன்றது வந்து மலை மக்கள்னாலே அவங்களுக்கு ஒரு தாழ்வான ஒரு மதிப்பீடு தான் இருக்கு. அந்தியஜா அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கு சமஸ்கிருதத்துல. அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து மலை மக்கள் தான் இருக்கிறதுலயே வந்து கடைசி இதுல இருக்கவங்க, கீழ்குடி அப்படின்றது இருக்கு. நீச்சியா அப்படின்ற இன்னொரு சொல்லும் இருக்கு. அந்த சொல்லுக்கும் வந்து கீழ் வாழ்பவர் அப்படின்ற சொல்லுதான் வந்து இருக்கு. அதே வந்து பாட்டின்னு வந்து ஒரு அசாமில வந்து பாட்டின்ற சொல்ல வந்து பயன்படுத்துறாங்க. அது வந்து மேற்கு பக்கத்துக்கும் அதுதான் பயன்படுத்துறாங்க. நீரோடையின் கீழ்ப்பகுதி, அதாவது எல்லாமே வந்து கீழே அவங்களுக்கு கிழக்கு பகுதி வந்து சாரி மேற்கு பகுதி வந்து ரொம்ப ஒரு நீட்சியான பகுதியா தான் இருக்கு. தாழ்வான பகுதியா தான் இருக்கு. இதுதான் வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தோட பண்பா இருக்கு. திராவிட மொழிகள் பண்பு வந்து இந்த சிந்துவெளி பண்போட ஒத்து போற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து எடுத்துக்கிறது வந்து பொருட்பலம். இந்த பொருட்பலம்ன்றது வந்து என்ன மாதிரி கட்டணங்கள் இருந்தது, கோட்டைகள் இருந்தது, அதுக்குள்ள என்னெல்லாம் இருந்தது, காப்பரன், இடைமுற்றம், பெரும்புலியல் இடம், தானிய களஞ்சியம், மதில் சுவர்கள், சிறப்பான கழிவு நீர் வடிகால், இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து இன்னைக்கு வந்து இந்த பொருட்பலத்துக்கு வந்து திராவிட மொழிகள்ல வந்து சில இதை எடுத்துக்கிறாங்க, சில உதாரணங்களை எடுத்துக்கிறாங்க. அந்த உதாரணங்கள் பார்த்தோம்னா வந்து தமிழ்நாட்டில் வேளாண் சாகுபடியில் இதை வந்து நம்ம வேளாண்மை பண்றாங்க. தஞ்சாவூர் சைடு வந்து இந்த பழக்கம் இருக்கு. மேல்வாரம் மேற்பகுதி அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதாவது நில உடைமையாளருக்கு தான் வந்து அவருக்கு தான் வந்து மேல்வாரம் பங்கு. அது வறட்சி அவங்களோட பங்கு பார்த்தோம்னா அவங்களோட நிலம் வந்து கொஞ்சம் உயரத்துல இருக்கும். அப்ப வறட்சி காலத்துல அவங்களுக்கு தான் தண்ணி நல்லா கிடைக்கும். வெள்ள காலத்துல வந்து அவங்களுக்கு தண்ணி நிற்காது. இது வந்து ஒரு சமூக பொருளியல் சார்ந்த முன்னுரிமை இதுல இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. அதே வந்து இப்ப இந்தோ ஆரிய குடும்பத்துல பார்த்தோம்னா பிராச்சீன அப்படின்ற இது சொன்னது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் முன்னா இருக்கிறது தான். அதுல வந்து அவங்க பொருட்பலத்துக்கு வந்து அவங்க முக்கியத்துவமே கொடுக்கல. அதாவது வந்து என்ன மாதிரி ஒரு இங்க வந்து திராவிட மொழி குடும்பத்துல இங்க சொல்லியிருக்க ஒரு உதாரணம் வந்து என்ன வேளாண் சாகுபடியில எப்படி வந்து இருக்குன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மேடு பள்ளம்ன்றது இங்க இருக்குன்றத கோடிட்டு காட்டியிருக்காங்க. அதுதான் மேல்வாரம் மேற்பகுதி, அப்படி கீழ்வாரம் கீழ்ப்பகுதின்னு சொல்றது. இதே வந்து இங்க வந்து பார்த்தோம்னா அப்படி இல்லை அப்படின்றத வந்து கோடிட்டு காட்டியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தோம்னா வந்து இந்த இது வந்து ஒத்து போறது வந்து திராவிட மொழி குடும்பத்தோட தான் ஒத்து போகுது. அடுத்து கடைசியா சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அந்த மேட்டுக்குடி ஆட்சி, இந்த சமூகம் சொல்றது இங்க சொல்றது சிந்துவெளியில சொல்றது மேட்டுக்குடி ஆட்சியாளர்கள், அதிகாரமிக்க தலைவன், அந்த மாதிரி விஷயங்கள். சிந்துவெளி அதிகார மையமா வந்து இந்த சமூகம் வந்து மேட்டுக்குடி சமூகம் இருக்கு. இந்த திராவிட மொழி சமூகம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாமே இந்த மேல் கீழ் எனும் புவியியல் சொற்களின் சமூக விரிவாக்கம் திராவிட மொழிகளில் பழந்தமிழ் இலக்கியங்களில் மட்டும் கல்வெட்டுகளில் புலனாகிறது அப்படின்றத முன்னாடியே நம்ம பார்த்தோம். இது எல்லா இதுலதையும் வந்து பழங்காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த மேல் கீழ்ன்ற ஒரு இது இருக்கு. அடுத்து வந்து முக்கியமா பார்க்க நிறைய சான்றுகள் சொல்லியிருக்காங்க. இதுல சிலத்தை மட்டும் நான் போடிட்டு காட்டுறேன். இங்க வந்து மேற்குல இருக்கவங்களாம் வந்து மேட்டுக்குடி தலைவன், கிழக்குல இருக்கிறவங்க வந்து கைவினைகள் ஆகிய கீழ்குடிகள் அப்படின்றது இங்கேயும் இருக்கு. இந்த திராவிட மொழி குடும்பத்திலையும் இருக்கு. மேலோர் மேன்மை மிக்கவர், உயர்நிலையில் இருப்பவர் மேல்சாதியினர். ஆனா மேட்டுக்குடியின் பார்வையில் வந்து கீழே இருக்கவங்க வந்து ஒரு தாழ்வாக்கன் இது நினைக்கிற எண்ணமும் ஒரு காலகட்டத்துல வந்திருக்கு. குழம்பி மொழியில வந்து முன்னாடியே பார்த்தோம், பள்ளம்ன்றது வந்து ஒரு கிழக்க குறிக்கும் சொல்லாவும் இருக்கு. இதே வந்து இந்தோ ஆரிய மொழியில வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து முன்னாடியே சொன்னேன், இது புவியியல், திராவிட மொழிகள் வந்து புவியியல் சார்ந்தது. இந்தோ ஆரிய மொழிகள் வந்து மனிதனை வந்து அடிப்படையா வச்சு வந்தது. சோ அவங்களோட படிநிலை வந்து சமூக
மனிதன பாகுபாடு பண்ற மாதிரி ஒரு சமூகமா தான் இருக்கு. அது பொலிவு, நிறம், ஜாதி பிரிவு, குடியினர் பிரிவு, இந்த மாதிரி குடியிருப்பு பிணவு அந்த மாதிரி இருக்கு. இது இதுல பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். வர்ண தர்மம், சதுர்வர்ணம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இந்த மொழி இந்த இது வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து இதோட ஒத்து போகல, சிந்துவெளியோட ஒத்து போகல. இந்த சாத்தியக்கூறுகள் திராவிட மொழிக்கு தான் இருக்கு. ஸோ இந்த 4 வகையா வந்து அவருக்கு இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, திராவிட மொழியா இருக்க சிந்துவெளியோட பண்பாடு திராவிட மொழி பண்பாடா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த 4 பொருண்மையில 4 டைமென்ஷன்ல வந்து அவங்க கேள்வியை கேட்டு அந்த 4 டைமென்ஷன்லயுமே இதுவாதான் திராவிட மொழி குடும்பமா தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. இதெல்லாம் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது வந்து எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. நான் சின்ன வயசுல தூர்தர்ஷன்ல எல்லாம் நான் நியூஸ் பார்க்கும் போது அப்ப வந்து சொல்லுவாங்க, மேலை நாடுகளில் வெளிநாடு நாட்டுடன் பிரதமர் கையொப்பம் செய்து கொண்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நியூஸ்ல சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் மேலைன்னும் போது அவங்களாம் நம்மளோட பெரியவங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். அப்புறம் ஒரு ஒரு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் மேலைன்னு சொல்றது மேற்கு நாட்டை சொல்றாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்தது. இதே மாதிரிதான் வந்து நான் வாழ்ந்த பகுதியில இந்த ஊர்லாம் வந்து இந்த மாதிரி மேலமாசி வீதி, கீழமாசி வீதி, கீழ்குடி, மேல குயில்குடி, இன்ஃபேக்ட் நாங்க இருந்தது நாமள புதுக்கோட்டை, இதெல்லாமே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த ஒரு இது வந்து ஒரு பண்பாட்டை விளக்குற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு மொழியியல் ரீதியா இந்த மாதிரி விஷயங்களை அணுகும் போது ஒரு பண்பாட்டை புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்றது இந்த இயலோட ஆய்வுல வந்து நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சது. அப்புறம் அரசையா வந்து இப்போ பகிர்ந்துக்கிட்டாங்க நோக்க உரையப்ப. இப்போ இது வந்து ஒரு சமீபத்திய ஆய்வு முடிவு, 18 மேல வந்த ஆய்வு முடிவு. இது என்ன சொல்லுதுன்னா, மொஹஞ்சதாரோட சமூக அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுது. இது வந்து நம்ம பொதுவாகவே சிந்துவெளி நாகரிகம்னா வந்து அது ஒரு எக்லிட்டேரியன் சொசைட்டி, சமநிலை சமூகம் அப்படின்றது இருக்கு. அதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாவும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பேராமீட்டர், குளோபல் டைனமிக்ஸ் ஃபார் இன்இக்வாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து பேராமீட்டர் போட்டு அந்த பேராமீட்டரை பார்த்தோம்னா வந்து சிந்துவெளி நகரங்களுக்கு வந்து 0.44 தான் இருக்கு. மெசோபொட்டேமியா நாகரிகம், சுமேரிய நாகரிகத்துக்குலாம் வந்து கிரேக்க நாகரிகத்துக்குலாம் வந்து இது 0.44 அதிகமா இருக்கு. இது வந்து 0வா இருந்ததுன்னா வந்து சமநிலையான சமூகம், 1ஆ இருந்ததுன்னா வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கிற சமுதாயம். ஆனா வந்து மொஹஞ்சதாரோல பார்த்தோம்னா அந்த தொல்லியல் அகலாய்வுகளையும் இன்னைக்கு இருக்கிற சாரி தொல்லியல் அகலாய்வோட இந்த ஒரு ஆய்வுல என்ன வந்து முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா வந்து சிந்துவெளி நாகரிகங்கள் வந்து இல்ல குறைவா இருந்திருக்கு, அது காலப்போக்குல வந்து குறைஞ்சிட்டும் வந்திருக்கு அப்படின்றத வந்து நிரூபிக்கிறாங்க. இந்த மாதிரியான தொடர் ஆய்வுகள் வந்து நடந்துட்டே இருக்கும் போது ஐயா சொன்ன கருத்தியல்களை வந்து மீள் பார்வை செய்து அதை வந்து மறுபரிசீலனை அதாவது இந்த ஒரு பார்வையிலையும் நம்ம இப்ப வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை பார்க்கும் போது இன்னும் வந்து அதிகமான தகவல்கள் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த பெராமீட்டர் வந்து ரொம்ப இது உள்ள பேப்பர்ல நான் மேலாவட்டமா தான் பார்த்தேன். ஆனா வந்து இந்த பெராமீட்டர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பரா இது பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் பயனுள்ளதா இருக்கும். இது மாதிரி வந்து இதோட வந்து வந்து இந்த கருதுகோள், சிந்துவெளி நகரங்களின் கருதுகோள் வந்து திராவிட கருதுகோளா இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம்ன்றத பார்த்தோம். ஆனா இந்த தொடரும் மரபுகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரோட புத்தகத்திலேயே எழுதியிருக்கிறது. ஹரப்பா முதல் ஆடுகளம் வரைன்னு ஒரு இது கொடுத்திருக்காரு. இது வந்து ஹரப்பால கிடைச்ச முத்திரை. இந்த முத்திரையை பார்த்தோம்னா வந்து இங்க வந்து ஒரு ஊரு, இது வந்து மகாதேவன் ஐயா வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நான்மாட கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த கோழி பார்த்தோம்னா வந்து காலை தூக்கிக்கிட்டு இருக்கு, அப்படின்னா வந்து அது சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அதனால இது வந்து ஒரு கோழியூர்ன்ற பேரும் அவங்க கொடுத்திருப்பாங்க. இந்த கோழியூர்ன்ற பேரு இன்னைக்கு இருக்க திருச்சி உறையூருக்கும் கோழியூர்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அந்த கோழி, இந்த படம் சரியா இல்லை, ஆனா இங்க ஒரு கோழி இருக்கு. இந்த கோழி வந்து யானையோட சண்டை போட்டு யானையை வீழ்த்தி இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு. இது வந்து ஒரு கட்டுக்கதையா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்காண்டி ஒரு இதையும் வெளியிட்டு இருக்காங்க, ஒரு காசு வெளியிட்டு இருக்காங்க. அந்த காசோட பிரதி தான் இது. அதுக்கு ஒரு கோயில்லையும் அதுக்கு சிலையெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்பனா வந்து இது வரலாற்று பூர்வமான உண்மையான ஒரு தகவலா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி கோழி சண்டை எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து இன்னைக்கும் நம்ம வந்து தெரியும், ஆடுகளம் படம் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இது இருக்கு. ஆந்திரால இன்னுமே பெருசா அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. 2000 கோடி வரைக்கும் வந்து இதுல வந்து
பந்தயம் வைக்கிறாங்க. இந்த கோழியோடது வந்து தொடர்ச்சி பார்த்தோம்னா மேச்சேரி கீழ்ச்சேரின்ற ஒரு இடத்துலயும் இருக்கு. இப்ப இதுலயும் மேச்சேரி கீழ்ச்சேரி அப்படின்ற வந்து இது வந்து விளையாட்டோட அந்த கோழி சண்டையோட தொடர்ச்சி மட்டும் இல்லாம இந்த திராவிட கருதுகோள் அப்படின்ற மேல் கீழ்ன்றதும் இங்க வரும்போது இந்த கருதுகோள் இன்னும் வந்து மேன்மை அடையுது. இதை வந்து ஐயா வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. சில உரைகள் நான் கேட்டிருக்கேன். அந்த உரைகள்லயும் இந்த பண்பாடை வந்து திரும்பி திரும்பி ஐயா அடிக்கடி இருக்கதை பார்த்திருக்கேன். அந்த உரைகள்ல சிலதான் இங்க வந்து பயந்திருக்கேன். அது வந்து ஐலாண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியா, இது வந்து அந்த சிந்துவெளி பண்பாடு வந்து எங்க எப்படிலாம் இந்தியா ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப 3 மணி நேரம் இந்த உரை இருக்கும். ஆனா 3 மணி நேரம் அந்த உரையை கேட்கறதுனாலதான் இந்த கடைசி 4ஆம் பத்து சங்க சுருங்கம்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த அகல் நெடும் தெரு, தேக்கு பத்தி, கால் கிளி, களியின் தேக்கு இலை, இதெல்லாம் பேசும்போது சிந்துவெளி பண்பாடு வந்து இந்த சங்க இலக்கியம் படிக்கும் போதும் வந்து ரொம்ப அடிக்கோட்டி, அதாவது ரொம்ப ஆப்வியஸான்னு சொல்லுவாங்கல்ல, அப்பட்டமா தெரிகிற மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமா சமூக நிலையை வந்து அறிஞ்சுக்கிறதுக்கு வந்து இங்க வந்து அகழ்நெடு தெருவுல இருந்தது. அதே வந்து கால்கிளி தேக்கையிலை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஆங்கிள் வந்து பார்க்கலாம். சிந்துவெளி பண்பாடை ஒரு பயோடைவர்சிட்டி ஆங்கிளையும் பார்த்தோம்னா அந்த பண்பாடை வந்து இங்க ஃபுல்லா சங்க இலக்கிய ஊடாகவும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஆனா இது அதே மாதிரி எருமைகள் வந்து தோடர்களுக்கு இன்னைக்கும் எருமைகள் வந்து ரொம்ப நெருக்கமானது. இது வந்து சிந்துவெளி நாகரிகத்துல எருமைக்கு ரொம்ப பிரதானம். அது வந்து இங்க இன்னைக்கோட நாகரிகத்துல இல்ல. ஆனா அணிநடை எருமைன்னு சொல்லி சங்க இலக்கியம் எப்படி வந்து எருமையை கொண்டாடினது அப்படின்றதையும் பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இந்த மரபு, அதாவது கலாச்சார சிந்துவெளி பண்பாடு வந்து தொடர்ந்து வந்து இங்க இந்த அங்க மட்டும் இல்ல, அதோட எச்சங்கள் நிறைய இடத்துல இருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கு. அது பிரதானமா திராவிட மொழி குடும்பத்துலதான் இருக்கு அப்படின்றத வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இந்த அழகான படத்தை வந்து ஸ்ரீதேவி தான் எனக்கு ஏஐல ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. இது ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா போர் அடிச்சுதா என்னன்னு தெரியல. உங்களோட எல்லாத்துலயும் வந்து இந்த ஒரு ஆய்வு, ஆக்சுவலா எனக்கு ஒரு ரிசர்ச் பேப்பரை படிச்ச மாதிரி தான் இருந்தது இந்த இயலை படிக்கும் போது. அதனாலதான் வந்து அந்த ஆய்வு ரீதியா வந்து இந்த தகவல்கள்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி முனைவர் பாமா. நெடிய உரை, நிறைய செய்திகள் சொல்ல வேண்டி இருந்தது. அதனால கூடுதலான நேரம் எடுத்துட்டாலும் அது கண்டிப்பா அது அவையோருக்கு போகணுன்றதுக்காக தான் கொஞ்சம் கேட்டுருந்தோம். இவ்வளோ வேகமாக சொன்னீங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ 2 கேள்விகள் இருக்கு. முதல்ல உங்களால் பார்க்க முடியுமா, இந்த நாகா கேட்டிருக்காரு. மேற்கு பகுதி அளவில் சிறியதாகவும் கிழக்கு பகுதி அளவில் பெரியதாகவும் இருப்பதாக தெரிகிறது. மேலும் அந்த பெரிய குளிக்கும் இடம் மேற்கிலும் the so-called priest king dancing girl statue கிழக்கிலும் கிடைக்கப்பெற்றது எதை குறிக்கிறது? அரசனுக்கும் மக்களுக்கும் இருக்க வேறுபாடு, கடவுளுக்கும் மக்களுக்கும் இருக்க வேறுபாடு, பாதுகாப்புக்கும் பயன்பாட்டுக்கும் இருக்க வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காரு. எதிர்கொள்கிறீர்களா? எனக்கு அவ்வளவு தெரியல. ஐயா நீங்க Bama, I'll take this question. First, congratulations to you. Particularly இந்த கடைசி ஃப்ரேமில் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு நீங்கள் கரப்பாக இதோட அந்த போட்டிருந்த படம் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கிறது தான். இதை விட ஒரு ஆய்வாளனுக்கு பெரிய பெருமை வேண்டியதில்லை. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் வெரி ரெலவெண்ட் கொஸ்டின். சைஸில் பார்த்தீங்கன்னா மேல் நகரம் வந்து மேற்க இருக்கும், உயரமாக இருக்கும். கீழ் நகரம் வந்து கிழக்கருக்கும் கீழே இருக்கும், தாழ்வாக இருக்கும். ஆனால் இது பெருசாக இருக்கும், அது சிறுசாக இருக்கும். உலகம் தோணுனதுலேருந்தே அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பியூரோக்ரஸி, ரூலர்ஸு இந்த மாதிரியெல்லாம் லெஸ் இன் நம்பர். இன்றைக்கி கூட இந்தியன் சோசியாலஜியில் ஒரு 3% தான் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் 90% ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஆனால் இடம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வெர்டிக்கல் பிரமிட் தான். ஒரு சமூக அமைப்பில் வந்து இதை நம்ம வந்து திராவிடர்கள் பெருமை பேசுகிறதுக்கோ தமிழர்கள் பெருமை பேசுகிறதுக்கோ, மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே பொதுவாகவே வந்து ஒரு சோசியல் அனிமலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெர்டிக்கல் பிரமிடு தான் வந்து இந்த சொசைட்டியை, இந்த காஸ்ட் சிஸ்டம், இந்த நீங்கள் வந்து கம்யூனிச பார்வையில் பார்க்குறாந்தா ஹெவ்ஸ் அண்ட் ஹெவ் நாட்ஸ், வர்க்க போராட்டம், கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்ப்பாங்க. ஜாதி அமைப்பில் பார்க்குறவங்க உயர் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்ப்பாங்க. இதனுடைய ஸ்டெபிலிட்டியே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டம் எண்டு வந்து ப்ராடர் ஆகும். அந்த பிரமிடனுடைய உச்சம் வந்து ரொம்ப குறுகலாகவும் இருக்கிறது தான். இந்த ஈக்குலிபிரியம் வில் ஃபால் விதின் தி பிரமிடு.
இந்த பிரமிடை நீங்கள் தலைகீழாக கவுத்து போட்டிங்கன்னா பிரமிடு கீழே விழுந்துடும். ஸோ அந்த பிரமிடனுடைய ஈக்குலிபிரியம் அதுக்குள்ளேயே விழுகிற வச்சுக்கிறதுனால தான் ஒரு வகையில் இந்தியாவில் வந்து இந்த ஜாதி அமைப்பு, நான் சொல்கிறது சிந்துவெளியில் நான் ஜாதி அமைப்பு இருந்ததை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த கீழச்சேரி மேலச்சேரின்னா அந்த சேரிங்கிற சொல்லுக்கே ஒரு மீனிங் ஏற்றப்பட்டது பிற்காலத்தில் தான். சங்க இலக்கியத்தெல்லாம் வந்து அந்தனர் சேரி, பார்ப்பனர் சேரி, ஆயர் சேரி, மீன் ஹுக்கும் பான் சேரி அப்படி தான் சொல்லுதே தவிர அதுக்கு ஒரு லோடட் மீனிங்கோடு சொல்லலை. பட்டு அப்பார்ட் ஃப்ரம் எனிதிங், இந்த திராவிடம், ஆரியம், தமிழ் இதுக்கெல்லாம் வெளியில் வந்து பார்த்தா கூட பொதுவாக வந்து இந்த ரூலிங் கிளாஸு அல்லது கொஞ்சம் அஃப்ளூயன்ட் கிளாஸு அல்லது பியூரோக்ரஸிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே இருக்கவங்கெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, மண்பாண்டம் பண்ணுறாங்க, பொன் வணிகம் பண்ணுறாங்க, கைவினைஞர் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் பெரிய தொழிற்சாலைகள்லாம் இருக்குது, அது பெரிய இடமா தான் இருக்கும். அதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த புத்தகத்தில் வந்து தொடர்ந்து நான் எங்கேயுமே வந்து ரெண்டும் சமமாக இருந்தது, இவனும் அவனும் ரொம்ப சமமாக இருந்தாங்க, தோள் மேலே தோள் கை போட்டுக்கிட்டு இருந்தானுங்கன்னா நான் எங்கேயுமே எழுத மாட்டேன். அவன் வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்ணணும், அவனுக்கு ஒரு காவல் உணர்வு இருக்கும் அப்படின்னா பழங்குடியிலேருந்து ட்ரேஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கால்வாய் இருக்குது, வாய்க்கால். இங்கே இருக்க வாய்க்கால் வந்து பெருங்குழிப்பறை, இந்த நடுவில் வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் தான் வரும், வால் டு வால் இருக்காது. இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும், நடுவில் வந்து பொது ஸ்பேஸ் இருக்கும். மோஸ்ட் லைக்லி நான் அந்த புத்தகத்தை முடிக்கும் போது கூட அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஒருவேளை வந்து அவங்க வந்து அங்கே இருந்த கோழிச்சண்டையை வந்து இந்த ரெண்டு மக்களும் பார்த்து கிழச்சேரி மேலச்சேரி சேவலை மோத விட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு திராவிட மொழியில் கத்தியிருப்பாங்கன்னு தான் எழுதி முடிச்சிருப்பேன். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த இப்போ எங்கே போய் நீங்கள் வந்து தானிய களஞ்சியத்தை எங்கே வைக்க முடியும்? தானிய களஞ்சியம் பொது விஷயம், அதை பியூரோக்ரஸி காவல் இருக்கிற இடத்துலாம் வைக்க முடியும். இந்த பெருங்குழிப்பறை அப்படிங்கிறது வந்து ஒரு மேபி மேட்டுக்குடி பகுதியினர் அவங்களுக்கு சேர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கீழே வரும்போது அங்கேயும் கால்வாய் இருக்குது, அங்கேயும் வடிகால் இருக்குது, அதை நான் சுட்டி காமிச்சிருப்பேன். வடிகால், குப்பை தொட்டி அங்கே மட்டும் இருந்து இங்கே இல்லாமல் இருந்திருந்தா இங்கே சிவிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லுவேன். இங்கே விட அங்கே கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனாலும் இங்கேயும் வடிகால் இருந்தது, இங்கேயும் குப்பை தொட்டி இருக்கிறதுன்னு நான் சொல்லி காமிச்சிருப்பேன். நாங்கள் இன்னைக்கு தான் இந்த ஆர்டிகல் 18/5/26 பதிப்பிடப்பட்ட harappa.comல இன்னைக்கு கண்ணில் பட்டதான் பாமா காமிச்ச இந்த ஆர்டிகல். இந்த ஆர்டிகலில் வந்து கினி இண்டெக்ஸை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அண்மை டாக்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் ஜிடிபியை பற்றி நான் பேசியிருப்பேன். ஹிஸ்டாரிக்கல் ஜிடிபியில் வந்து ஹவு 30% ஆஃப் தி ஜிடிபி ஆஃப் தி ஏன்சியன் வேர்ல்டு 2000 பிசியில் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து தான் வந்தது அப்படின்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜிடிபி வந்து மேடிசன் மாதிரி ஆளுங்க வந்து பண்ணும்போது இட்ஸ் அ ஃபினாமினல். அதுதான் இந்த கின்னி இண்டெக்ஸ். இந்த கின்னி இண்டெக்ஸ்லாம் நான் ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக ஒரிசாவுடைய 2036 100வது ஆண்டு வரும்போது எங்களுடைய கினி இண்டெக்ஸ் எப்படி கொக்கில கொண்டு வரணும்னு நாங்கள் திட்டமிட்டிருப்போம். அந்த கினி இண்டெக்ஸை வந்து சிந்துவெளிக்கு மொகஞ்சோதராவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கல்ச்சரை கம்பேர் பண்ணி பார்த்து இது இருக்குது, இது இல்லை, இந்த வீட்டில் இது இருக்குது, அது இல்லைன்னு கம்பேர் பண்ணி இதை ஒருத்தர் கினி இண்டெக்ஸ் போட்டு ஒரு ஆய்வுபூர்வமாக ஒரு ஆர்டிக்கல் இப்போ வெளியாகிருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து மலை மக்கள்கிட்ட வந்து ஏற்றத்தாழ்வுகள் குறைவாக இருக்கும். டு ஸ்டார்ட் வித், நான் வந்து பழங்குடி மக்களுக்கு நடுவில் பிச்சைக்காரங்களை பார்த்ததே கிடையாது ஒரிசாவில். ஒரிசாவுடைய எந்த மலைவாழ் பழங்குடியிலையும் பிச்சை எடுக்கிறவங்கள நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கடுத்து வந்து மேஜர் நகரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, நகரங்களே வந்து இணைந்து வாழக்கூடிய ஒரு காஸ்மாபாலிட்டன் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும். அந்த காஸ்மாபாலிட்டன் இசைந்து வாழ்கிற தன்மை இல்லைன்னா அங்கே அந்த செழிப்பே வராது, ஒருத்தவங்க தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால தான் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிறது முகஞ்சோதரா மாதிரியான இடத்துக்கு தான் பொருந்தும். பழிதீர்த்தியத்து மொழிபெயர் புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிறது தமிழில் எழுதப்பட்டா கூட அது சிந்துவெளிக்கான திறவுகோள். நான் பேசுறதுக்கு காரணமே பெரிய நகரங்கள், மலைப்பகுதிகள், இதுல எல்லாம் வந்து ஓரளவுக்கு இணக்கமான வாழ்க்கை இருக்கும். அங்கே வந்து ஈக்விட்டி என்ன, ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்டு, அங்கே வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் கொஞ்சம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குதிரை வந்து சேர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா தான் இருந்தது. இது உலகம் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். குதிரை இல்லாத அமெரிக்கா, அதாவது செகண்ட் வேவ் ஆஃப் டொமஸ்டிகேஷன் இல்லாத அமெரிக்கா பற்றி, மாயன் சிவிலைசேஷன் பற்றி எழுதியிருக்காங்க. அது ஒரு லாங் டாக். ஸோ ஹவவர் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். இது நேச்சுரலி அது அந்த இடம் சின்னதாக தான் இருக்கும், இது பெருசாக தான் இருக்கும். அது பை நேச்சர் ஆஃப் தி ஆக்டிவிட்டி அண்ட் தி பர்பஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா. அடுத்த கேள்வி, இதில் 3 துணை கேள்விகள் இருக்கின்றன.
ஸ்ரீதேவி சுகன்யா. இடப்பெயர்கள் ஆராயும் போது சொல்லின் மூலம் பற்றி ஆசிரியர் செல்லவில்லை. ஆனால் கிழக்கு மேற்கு மட்டும் டிஏடிஆர் பற்றி பேசுகிறோம். ஏன்? இதுல வந்து நீங்க இது ரெண்டுலையுமே நீங்க வந்து என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸை வந்து இந்த திராவிட கருதுகோள், இந்த தமிழ் சார்ந்த ஸ்டடீஸ், சங்க இலக்கியத்தை கோட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இது இருக்கலாம். இதில் ஃபோக்கஸ் டிஇடிஆர் மாதிரி அங்கே நீங்கள் இன்னொரு புக்கு பார்த்துருப்பீங்க, அவங்க பாமா கோட் பண்ணாங்க, சிடயல்னு ஒன்று இருந்தது, சிடிஐஏஎல், கம்பேரிட்டிவ் டிக்ஷனரி ஆஃப் தி இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு, அதையும் கோட் பண்ணியிருக்கோம். எப்போ வந்து டிஇடிஆருங்கிறதே இது ஒரு எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி, அது வந்து பர்ரோ எமனோ, அதுக்கு வந்து டர்னருடைய சிடயலும் நான் கோட் பண்ணியிருப்பேன். அதனால வந்து இட் இஸ் நாட் அ ஃபேக்ட், ஒரு எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறது, இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். ஆனால் அவங்க சொல்லாத இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நீங்கள் அதை வந்து நான் சொல்லி அதை விளக்குறதுன்னு விரும்புகிறேன். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிராச்சீன, பீச்சே, பக்ஷி இந்த மாதிரியான வேர்டு சமஸ்கிருதம் சார்ந்த வேர்டை பட்டு தான் நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பிஃபோர், ஃபோர், பிராச்சீன், ஃப்ரம் எல்லாமே இந்த யூரோப்பியன் வேர்டில் இருந்து இந்த பிராச்சீன்கிறத நான் கம்பேர் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே போனீங்கன்னா விதின் தி இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் வந்து இப்போ இன்னைக்கு போய் எங்கே போய் கேட்டாலும், உலகத்தில் அமெரிக்காவில் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஈஸ்ட் வெஸ்ட்டு தான் சொல்லுவோம். இந்த ஈஸ்ட்டுக்கிறதுக்கு என்ன தெரியுமா எட்டிமாலஜி? நீங்கள் ஐ ரெக்வஸ்ட் யூ டு ஈவன் யூ கேன் கூகுள் ஆல்சோ, ஐ சீன் இட் வைல் ரைட்டிங் ஆல்சோ. பட் எனக்கு வந்து என்னுடைய நோக்கம் வந்து நான் சிந்து வெளியை டீல் பண்ணுறேன், சமஸ்கிருதத்தை டீல் பண்ணுறேன், இண்டோ ஆரியனை டீல் பண்ணுறேன், திராவிடத்தை டீல் பண்ணுறேன். இந்த வேர்டு ஈஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரேசஸ் பேக் டு தி ஓல்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் which evolved from the Proto-Germanic Austin and Astra. Ultimately, these Germanic terms derive from the Proto-Indo-European root as, அப்படின்னா which means to sign, அதாவது ஒளி விடுகிற. அங்கேயும் வந்து இந்த ஒளி விடுகிறது எங்கே ஒளிவிடும்? சூரியன் தான் ஒளிவிடும். சூரியன் ஒளிவிடும் பகுதியை சூரியனை பார்த்து இருக்கும்போது தான் இந்த திசைகள் உருவானது இண்டோ யூரோப்பியன் கான்டெக்ட்ல. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் நான் ஈஸ்ட்டுங்கிற எட்டிமாலஜி, வெஸ்ட்டுங்கிற எட்டிமாலஜிக்கெலாம் நான் போகவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய இது வந்து சமஸ்கிருதத்திலையும் தமிழ் இந்த சிந்துவெளிக்கு உரிமை கோறது இந்தோ ஆரியமாக திராவிடமாக இருக்கிறதுனால நான் ஜெர்மன் லாங்குவேஜினுடைய ரூட்டுக்கெல்லாம் நான் போகலை, ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிறது. மற்றபடி பிராச்சீன், பக்ஷிம் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஹேண்டில் பண்ணேன். நீடு பேஸ் தான் என்னுடைய புத்தகம் வந்து இப்படி எழுதியவே 643 பக்கம் வந்திருக்கு, 3.5 கிலோ வெயிட்டுங்கிறாங்க. அதனால் நிறைய இடங்களில் கொஞ்சம் ஐ ஹவ் எக்ஸசைஸ் தி லிபர்ட்டி. அண்ட் பர்டிகுலர்லி நான் எட்டிமாலஜி எவ்வளோ தான் பேசினா கூட திருப்பி நான் வந்து எட்டிமாலஜியை பற்றி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எழுதிடுவேனே தவிர, நான் பொதுவாக எட்டிமாலஜியை ஒரு ட்ராப்பாக தான் நினைப்பேன். அதை வந்து ஒரு பொறி மாதிரி. அதனால் நான் அதை வந்து வித் கேர், ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸரி மாதிரி இன்டெல்ஜ் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து எட்டிமாலஜியை விட முக்கியமாக நினைக்கிறது, பாமா அன்னைக்கு சொன்னது வந்து, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு முன்னால் 2 மொழி இருக்குது, இன்னொரு இருக்குது சிந்துவெளி இருக்குது. சிந்துவெளி மொழி தெரியல, ஆனால் சமஸ்கிருதங்கிற மொழி நமக்கு தெரியுது, காப்பியங்கள் இருக்குது, எழுதப்பட்டிருக்கு, டிக்ஷனரி இருக்குது. திராவிடங்கிற எல்லா மொழிகள் இருக்குது, சங்க இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தெரிஞ்ச மொழி குடும்பம் 2, ஒரு பண்பாட்டினுடைய என்ன மொழின்னு தெரியல. அப்போ என்னான்னு தெரியாத ஒரு பண்பாட்டை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறாந்தா அந்த மொழியை படிக்க முடியலன்னு சொன்னால் அதனுடைய உடல் மொழியை தான் படிக்கணும். அதான் நான் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறேன். லாங்குவேஜை என்னால் படிக்க முடியல, பாடி லாங்குவேஜை படிக்கிறேன். இன்னும் ஒரு வகையில் நான் ஐராவதம் சார்ட்ட வந்து கற்றுக்கிட்டதே வந்து, சார் வந்து நானும் அந்தளவுக்கு தியாகம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து ஐ ஹேட் அ ஃபினாமினல் கேரியர். என் அளவுக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இந்தியா ஃபுல்லாக தனி விமானத்தில் போனவன் எவனுமே இருக்க மாட்டான். டெப்டி எலெக்ஷன் கமிஷனர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, சீஃப் அட்வைசர், சிஎம், என்னுடைய க்ளோரியஸ் ஒரு ஃபினாமினல் கேரியர் பார்த்துன்னு சொன்னால் என்வியபிள் கேரியர் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த சிந்துவெளியை எழுதியிருக்கேன். ஆனால் சாரெல்லாம் வந்து தன்னுடைய அந்த ப்ரொஃபஷனல் எண்டை அப்படியே தியாகம் பண்ண மாதிரி தான் சொல்லணும். இவர் இதுலேயே ஃபோக்கஸ் ஆகிட்டதுனால அவர் வந்து மேஜர் ஜாப்ஸ்லாம் பண்ணலை, மேஜர் போஸ்டிங்லாம். ஒரு ஸ்டேஜ் ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு ஃபுல் டைமாக வந்துடுறாரு. நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பின்னாலே 5 வருஷம் போய் வேலை பார்த்துருக்கேன். அங்கேருந்து வந்து இங்கே 1.5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அங்கே எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து ஐ ஹேட் என்ஜாய்ட் தி போத் சைடு. அவர் வந்து தியாகம் பண்ணார். அப்படி இருந்தும் சார் வந்து தொடர்ந்து இந்த பாடி லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜை படிக்கிறதுலே கவனம் செலுத்தியிருந்தார். அஸ்கோ பர்பாலாவும் அதே மாதிரி லாங்குவேஜை படிக்கிறதுக்கு கவனம் செலுத்துறாங்க. நான் இந்த 2 பேருடைய புக்கையும் படிக்கிறேன். அப்போ தான் நான் ஒரு முடிவுக்கு வரேன், நான் லாங்குவேஜை படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சார்ட்டையும் சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருமே அசஸ் பண்ணுறாங்க, இது தமிழ்னு இருந்ததுன்னா, இது திராவிடம்னு இருந்ததுன்னா கட்டாயம் முருகு இருக்கும் அப்படின்னு
ஐராவதம் சாரும் முடிவு பண்ணிடுறாரு, அஸ்கோபர் பாலாவும் முடிவு பண்றாரு. ஆனா ஐராவதம் சார் வந்து முருகு என்று, முருகன் வந்து ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சிந்து வெளியில ஒரு குறிப்பு இருக்கும். இந்த சாமுண்டி சிலை மாதிரி இப்படி வளைஞ்சது மாதிரி இப்படி இருக்கும், இந்த சைடு ரிப்பு மாதிரி முதுகெலும்பு மாதிரி இருக்கும். ஐராவதம் சார் சொல்லுவாரு, இதுதான் முருகு ஸ்பிரிட்டு, இந்த சின்ன வந்து முருக குறிக்குது. அப்புறம் ஜாரை போட்டு முருகன் சொல்லுவாரு. இதே முருகு இருக்குன்னு ஃபீல் பண்ற அஸ்கோபர் போலா முருகுன்னு சொன்னா இந்த வளையல் மாதிரி இருக்கு, ஏன்னா தென்னிந்தியாவில முறுக்கு சுடுறாங்க, அது முறுக்கி விடுறாங்க, அது வட்டமா வந்து முறுக்கு, அப்புறம் வளையலும் இந்த மாதிரி முறுக்கி இருக்கு, அதனால இந்த வளையம் மாதிரி இருக்க இந்த சிந்துவெளியில் இருக்க இந்த பொறிப்பை பார்த்து இதுதான் முருகுன்னு சொன்னார். நான் இது ரெண்டையும் படிச்சவன நான் இதை பர்சீவ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டையும் திராவிடம்னு நம்புற ரெண்டு அறிஞர்கள், ரெண்டு பேரும் முருகு இருக்குன்னு நம்புறாங்க, ஆனா வெவ்வேறு சின்னத்தை வச்சு அதை முடிவு பண்றாங்க. ரெண்டும் உண்மையா இருக்க முடியாது. ஒன்று இவர் சொல்றது உண்மை அல்லது அவர் சொல்றது உண்மை. அப்பதான் நான் வந்து லாங்குவேஜை படிக்க மாட்டேன், பாடி லாங்குவேஜை படிப்பேன்னு ஆரம்பிச்சேன். நான் பேசுறது எல்லாமே பாடி லாங்குவேஜ் தான். அதனால தான் நான் வந்து இதை நான் படிச்சுட்டேன்னு சொல்லவே மாட்டேன். என்னுடைய நோக்கமே வந்து ஒரு 95-96% நெருக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டு, யாரோ ஒரு ஏஐ வச்சு யாராவது வந்து சான் பிரான்சிஸ்கோலேருந்து யாராவது படிச்சுன்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் நெருக்கி கொண்டு வந்துடுவோம். ஐராவதம் சார் என்கிட்ட சொன்னார், இன்னும் ஏன் பாலா திராவிட கருதுகோள்னு சொல்கிறோம், நம்ம திராவிடம்னு அறிவிச்சிடலாமேனார். அதான் அவருடைய கடைசி மீட்டிங்கு 2018 என் புக் ரிலீஸுக்கு வந்தப்போ நான் சிரிச்சுட்டு நான் கேட்டுக்கிட்டேன், சார் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுவும் அடிக்கடி அவர் என்கிட்ட இந்த கட்டுரை ரொம்ப முக்கியமாக நான் ஷேர் பண்ணி தான் ஆகணும். நானும் என் மனைவியும் அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், நாங்கள் வந்து ஒரு தொடர்ந்து 30-40 வருஷமாக இந்த கிழக்கு மேற்குங்கிறது தெரிஞ்ச விஷயம். சிட்டாடல் லோயர் டவுனுங்கிற வேர்டையே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இருபால் பெயரிய உருகெழு மூதூர் அப்படின்னு ஐராவதம் சார் கோட் பண்ணியிருப்பார் சங்க இலக்கியத்திலேருந்து. இவ்வளவும் பேசிக்கிறோம், ஆனால் கீழ் ஏன் எப்பயுமே கிழக்கில் இருக்கு, மேல் எப்பயுமே ஏன் மேற்கில் இருக்குங்கிற லிங்குவிஸ்டிக் கொஸ்டினை நாங்கள் கேட்கலையே அப்படின்னார். அப்போ அவருடைய ஒப்பீனியனில் இந்த முழு புக்கை அவர் பார்க்கல, நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஆர்டிக்கல் அவர் பார்த்துருக்காரு, இது சார்ந்த தமிழ் புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதியிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னது வந்து இந்த கீழ்கிழக்கு மேல் கிழக்கு, இந்த மேல்மேற்கு கீழ்கிழக்குங்கிற இந்த டைகாட்டமியை லிங்குவிஸ்டிக்காக பார்த்தது ஒன் ஆஃப் தி பிரேக் த்ரூ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். அந்த மகிழ்ச்சி எனக்கு, அதை தான் ஐ எம் கேரிங் இட். நன்றி ஐயா. ரெண்டாவது துணை கேள்வி வந்து கீழ் மேல் ஐவிசியில் எந்த இயற்கை அடிப்படையில் உருவாகி இருக்கும்? அவர்கள் மலைப்பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்று அர்த்தமாக கொள்ளலாமா? ஏன் இவர்களுக்கு உயரம் பிடித்திருந்தது? நான் அடுத்த கேள்வியும் இதோடு சேர்த்துடுறேன், ஏன்னா அதுவும் துணை கேள்வி இணைந்தது தான். ஏன் சிட்டாடல் மேற்கில் உள்ளது? அதிலும் ஏன் சிட்டாடலில் குடித்தலைவர்கள் வாழ்ந்தார்கள்? கிழக்கு மேற்கு பகுதியில் ஒரே அமைப்பு இருந்தாலும் இதில் ஒரு சமுதாயத்தின் உயர்வு தாழ்வை குறிக்கிறதா? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இது வந்து ஒரு ஃபங்க்ஷனலா நான் நினைக்கிறேன். பிறவி அடிப்படையில் ஏற்பட்ட ஜாதியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அதிகமாக இருக்காது. அதுக்கு வந்து கர்மா தியரி சொல்லிடுவீங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா போன பிறவியில் ஏதாவது பண்ணியிருப்பான், இப்போ நல்லா இருக்கான்னா போன பிறவியில் ஏதாவது நல்லா பண்ணியிருப்பாங்கிற போகும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸே வராது. தட் இஸ் a different question. கம்மிங் டு திஸ் பர்டிகுலர் திங் வந்து இந்த உயரமாக இருக்கிறது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவங்க திராவிடர்கள் வந்து ஒரு மலை மக்கள் நான் நம்புகிறேன். இதை தான் எல்லாரும் கமில் சுவல்லபிள் எழுதியிருக்காரு, அஸ்கோபர் போலா எழுதியிருக்காரு, நிறைய அறிஞர்கள் எழுதியிருக்கிறதே வந்து திராவிடர்களுடைய தோற்றத்தை பற்றி பேசும்போது தே ஹவ் கிராஸ்ட் ஹை மவுண்டன்ஸ். எக்ஸாக்ட்லி, அது வந்து பர்டிகுலர்லி இந்த ஜாகோர் மவுண்டன்ஸ் ஹில் சிஸ்டம் தென்கிழக்கு ஈரானில் இருக்கும். ஜாகோர், அதுக்கடுத்து கீர்தான், அந்த பலுச்சிஸ்தான், சுலைமான் ஹில்ஸு. அப்போ திருப்பி அப்படியே இறங்கும் போதே ஆரவில் அது என்னது நம்ம ராஜஸ்தானில் இருக்குல்ல ஆரவல்லி மலைத்தொடர், அப்புறம் ஆரவல்லி மலைத்தொடர் வந்துடும். ஆரவல்லி மலைத்தொடரில் வந்து கொஞ்சம் தான் கேப்பு, பாதி வரைக்கும் ராஜஸ்தான் குஜராத்தில் கூட மலை இருக்கும். அது முடிஞ்சவுடனே திருப்பி இதுலேயும் மகாராஷ்டிராவிலையும் மலைப்பகுதி ஆரம்பிச்சிடும், மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிச்சிருந்தோம், கடைசியில் கேரளா வரைக்கும் அது போயிடுது. அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்வியல் அனுபவங்கள் எல்லாமே அது ஒரு மலை சார்ந்ததான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சரிவு வாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேடியன்ட்டு, நேச்சுரல் கிரேடியன்ட்டு. இந்த நேச்சுரல் கிரேடியன்ட்டு எப்பயுமே வந்து மேல் மேற்கு கீழ்கிழக்காக இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நர்மதை தப்தி, இந்த 2 நதியை தவிர இந்த பெரும்பாலான நதிகள் வந்து நீங்கள் வந்து கிழக்கில் போய் தான் கடலில் கலக்கும். கங்கையே கூட அப்படி தான், கங்கை யமுனா கூட அப்படி தான். நர்மதா தப்தியை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி,
வைகை நதி எல்லாமே வந்து இந்த சரிவு பாட்டத்தில் தான் போகும். அதனால தான் தஞ்சாவூர் பகுதியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாய்ச்சும் போது காவேரியிலேருந்து தண்ணி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேல் மடையில் மேல் பாத்தியில் மேல் வாரத்தில் தான் அது பாயும். அந்த நிலத்தை பிரிச்சுக்கிற போது கூட லேண்டு ஓனர் வந்து மேல் வாரம், அதை குத்தகைக்கு உழுகிறவர் வந்து கீழ் வாரம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தண்ணி வரும்போது அவருக்கு ப்ரையாரிட்டியில் தண்ணி கிடைக்கும், மேலில் கிடைக்கும். ஆனால் வடியும் போது ஏன் வேகமாக வடிஞ்சிரும். அப்போ நீங்கள் இதை நீ கவனித்து பார்த்தீங்கனாலே வீடும் அப்படி தான். ரொம்ப வசதியானவங்களோட வீடு, நான் ஒரிசாவில் ஃப்ளட்டு சைக்ளோன்லாம் ஹேண்டில் பண்ணும்போது இந்த தியரி வச்சே நான் வந்து எங்கே இலவச சாப்பாட்டு மையம் நிறுவனங்கிறத நான் GIS மூலமாக முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒரு சோசியாலஜியை புரிஞ்சுது. எப்பயுமே வசதியானவங்க பெரிய ஜாதிக்காரங்கெல்லாம் வீடு வந்து மேட்டு பகுதியாக இருக்குது. அவங்க ஒரிசாவில் வெள்ளம் வரும்போது அவங்க வீடு பக்கம் அதிகமாக தண்ணி தங்க மாட்டேது. தண்ணி தங்குறதெல்லாம் போய் இந்த இவங்க சொல்லக்கூடிய கீழ் ஜாதியினர்னு சொல்கிறவங்க போய் தண்ணி தங்கிடுது. சரி, விவசாய நிலம்னு பார்க்கும்போது இந்த மேலே இருக்கிறவனுடைய விவசாய நிலம் நல்லா தண்ணி பாயிற கீழ்ப்பகுதியில் இருக்குது. இந்த கீழ்ப்பகுதியில் குடியிருக்கிறனுடைய விவசாய நிலம் புன்சை நிலம் மாதிரி மேடாக இருக்குது. அப்போ விவசாய நிலம் மேடாகவும் வாழும் பகுதி கீழாகவும் இருக்கிறதும், வாழும் பகுதி மேடாகவும் விவசாய நிலம் கீழாகவும் இருக்கிறது இந்திய பண்பாட்டினுடைய ஒரு முரண்பாடு. இப்படி தான் வந்து சமூகம் அப்படி வருது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வகையில் வந்து இந்த வாட் யூ கால் அந்த கிளாஸ் அல்லது ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத, எப்போ செட்டில்மெண்ட்டுன்னு தோணுச்சோ அப்பயே வந்து ஒரு வேறுபாடு வந்துடுது. அந்த நடுகள்லையே அந்த வேறுபாடு வந்துடுது. எல்லாருக்கும் நடுகள் வைக்கிறது இல்லை. நடுகள்லையே எவன் ஒருத்தன் போராடினானதான் அவனுக்கு தான் நடுகள் வச்சான். அவனைத்தான் நட்டவர் குடின்னு நான் ஒரு டாக் கொடுத்தேன். எவன் ஒருத்தன் ஒரு கிராமத்தை போய் அந்த அவனே இனிஷியேட்டிவ் எடுத்து, நீங்கள் யோசிச்சு பாருங்க, தட் இஸ் எ மெரிட். எல்லாரும் தான் ஊரில் இருக்கான், 20 பேர் இருக்கான், அதில் ஒரு ஃபேமிலி வந்து ஒருத்தன் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த இடத்துல குடி தண்ணி இருக்குது இந்த இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு ஊரை கிரியேட் பண்ணுறான். அந்த ஊரை கிரியேட் பண்ணவனா தடி எடுத்தவனா அந்த அண்ணக்காரனா இருக்கான்னு வைங்க, எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவன்ட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு சொல்லணும், இவர் தான்டா நட்டவர் குடி, இவர் தான் நாட்டாம கையில் தான் செம்பு இருக்கும். அப்போ ஒருத்தங்கையில் செம்பை கொடுத்து அவனை ஒரு திண்ணையில் உட்கார வச்சு தான் தீர்ப்பு வழங்க விட்டுருவாங்க. அப்போ அந்த மேடையில் உட்கார விடுறது, மேடையில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தேவை கருதிய ஒரு வகையான ஆந்த்ரோபாலஜிக்கல் ட்ரூத்து நான் நினைக்கிறேன். அவன் தான் கிரியேட் பண்ணான், அவனுக்கு ஒரு முக்கியத்துவம். அப்போ அந்த பழங்குடி தலைவர், அது இல்லாமல் பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா ஆபத்து கீழே இருந்தால் வரும். அப்போ கீழே இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் கடந்து தான் அவன் மேலே கை வைக்க முடியும். அப்போ அதில் ஒரு சுயநலமும் இருக்குது, பொதுநலமும் இருக்குது. அப்போ ஆல் புட்டுக்குதர் இது ஒரு சோசியல் சைக்காலஜிக்கல் ஃபினாமினன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இன்பில்ட்டு, மனுஷன் வந்து சேர்ந்து வாழ தொடங்கியப்பே இது ஒரு இன்பில்ட்டு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த கேள்வி அருணன் ஐயா கேட்டிருக்காங்க. குறிஞ்சி கடவுள் முருகனின் உடனிருக்கும் சேவலும் மயிலும், ஆனால் சிந்து வெளியில் கார்த்திகேயனும் சேவலும் மட்டுமே ஆதாரமாக கிடைக்கிறது. மயில் அங்கு இருந்ததா? என்ன சான்று இருக்கு? மயில் குதிரை இல்லாத விலங்குன்னு சொன்னா முக்கியமானது குதிரை தான். இல்லை, அதனாலதான் நான் சொன்னேன், குதிரை வர்ற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. குதிரை இல்லவே இல்லை. எருமை ஏராளமா இருக்கு. மயில் மாதிரி படம் இருக்கு. ஆனா நம்ம வந்து சேவலோட சேர்ந்த ஒரு கடவுள் வந்து சிரியாவிலையும் பாலஸ்தீன்லையும் கிடைச்சிருக்கு. சிந்துவெளியில பத்தி இப்போ அதில் இருக்கு. பசுபதியை பத்தி பேசுறோம். அதுக்கு அடுத்து ஆதிச்சநல்லூர்ல இருக்கு. இந்த மயிலும் சேவலும் சேர்ந்து இருக்கிற இடத்த வந்து ஸ்கந்த புராணத்துல வர்ற இந்த பச்மாடி ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியில் நான் டிராவல் பண்ணியே பார்த்துருக்கேன். அங்கே தான் வந்து இந்த முருகக்கடவுள் அப்படின்னுடைய வழிபாட்டு தோற்றம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 வகையான சேவல் வகை, சாம்பல் வண்ண சேவலும் சிவப்பு வண்ண சேவலும் சந்திக்கிற பெல்ட், அதை டீக் பெல்ட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து உண்மையிலேயே சிந்து வெளியில் முருகன் இருந்தார் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியல. ஒரு மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, ஒரு வழிபாடு நம்பிக்கையெல்லாம் இருந்திருக்கு. மண்டையவே பலியெல்லாம் கொடுத்து தலையை ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான். ஆனால் கோயில் இல்லை, பெரிய அரண்மனை இல்லை. அப்போ ஒரு ஆர்கனைஸ்டு ரிலீஜியனை விட ஒரு ஃபெய்த் அண்ட் பிலீவ் சிஸ்டம் கட்டாயம் இருந்திருக்கும். அது பியூட்டி ஆஃப் த கீழடி அதானே. கீழடியில் தோண்டி பார்த்தோம், நிறைய பேர் அதில் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்லாம் அப்பயே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எதுவும் சாமி சிலை கிடைச்சதாப்பான்னு. நாங்களாம் நினச்சிக்கிறோம் எதுவும் வச்சு எடுத்துருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அல்டிமேட்லி நம்முடைய சிஸ்டத்தில் வந்து படைப்பு கடவுளே கிடையவே கிடையாது. நீங்கள் சங்க இலக்கியத்தில் பின்னால் வந்து போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சரில் தான் வருதே தவிர நமக்கு திணை சார்ந்த நிலம் சார்ந்த கடவுள்களை தவிர உட்கார்ந்து படைச்ச கடவுள் யாருமே தமிழ் சமூகத்தில் இல்லை. அதாவது தொன்ம வேறுகளில் இல்லை. அதுதான் சிந்து வெளிக்கும் பொருந்து நினைக்கிறேன்.
இது தொடர்பான அடுத்த கேள்வி பேராசிரியர் ராஜ் முத்தரசன் கேட்டது. ஆஹ் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் மலைகள்ல கோயில் இருக்கு. ஆனா வடநாட்டுல வந்து பொதுவா அந்த மாதிரி மலைகள்ல கோயில் கிடையாது. இது பண்பாட்டினுடைய தொடர்ச்சியா அதாவது மேட்டுக்குடியில தான், மேட்டு நிலத்துல தான் கடவுளர் இல்ல அத்தாரிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியா எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்றது அவருடைய கேள்வி. அவர் ஆங்கிலத்தை கேட்டிருக்கா, நான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கேன். சார் அது ரெண்டும் சார். மோஸ்ட் லைக்லி இந்த கேள்வி நான் ஒரு எதிர்பார்க்காத கேள்வி. உங்க கேள்வி வாசிச்சுட்டு இருக்கும்போதே நான் அதை பத்தி யோசிக்கிறேன். சடன் கொஸ்டின் ஆர் சைமல்டேனியஸ் ஆன்சர். இது எப்படி நான் எடுக்கலாம்? நான் எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, நானும் நார்த் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். பொதுவாக பெரிய கடவுளுக்கெல்லாம் மரியாதை எல்லாம் கொடுக்குறவங்க கிடையாது சார். நீங்கள் வந்து அங்கே இருக்க கோயில்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45 முகூர்த்தம் இருக்குன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு பட்டையை அடித்து சாமிக்கு எல்லாம் அர்ச்சனையும் பண்ணுறது நீங்கள் தென்னிந்தியாவில் தான் பார்க்க முடியும். நாங்கள்லாம் கோயிலில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். 5 மணி 6 மணிக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க ஆஃபீஸர்ஸ்லாம். 6:15 வரைக்கும் ஒன்றுமே நடக்காது ஆர்த்தி. என்னன்னு கேட்டேன்னா, ஐயர் வந்துகிட்டு இருக்காரு மையன், அது பண்டா வீட்டிலேருந்து வந்துகிட்டு இருக்காரு மையன். அப்போ பண்டா வர்ற வரைக்கும் சாமி காத்துட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்கள் நார்த் இந்தியாவையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவது, கேஞ்செட்டிக் வெளியில் பெரிய மலைகளும் கிடையாது. ஆனால் நீங்கள் சென்ட்ரல் இந்தியாவில் அந்த மலை சார்ந்த வழிபாடுகள் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து விந்தியா அடவின்னு சங்க இலக்கியத்தில் ஒரு வரும். அது விந்திய மலை. அதை வந்து துர்கா, அங்கே விந்தியா அடவியில் இருந்த காளி வழிபாடை பற்றியும், அந்த துர்காங்கிற கடவுள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கோட்டையில் வழிபடப்பட்டவங்க தான். மற்றபடி இந்த மலையில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்குறது இந்த ரெண்டுமே காரணம். ஒன்று வந்து அவன் தலைவன், அதனால் உயரத்தில் இருப்பான். அதை வணங்குகிறவர்கள் நாமர்கள் வந்து சிரமம் எடுத்துக்கொண்டு சென்று வணங்க வேண்டும். நீங்கள் அந்த படியில் ஏறி மலையை ஏறி ஐயப்பன் கோயிலுக்கு மாதிரி துன்பப்பட்டு துயரப்பட்டு விரதம் இருந்து காவடி தூக்கி இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே வந்து பொதுவாக வந்து தொடர்ச்சியாக நான் வந்து தமிழ் பண்பாடு திராவிட பண்பாடு இதில் தான் நான் பார்க்குறேன்னே தவிர நான் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தது கிடையாது. சாமி வந்து ஒரு கன்வீனியன்ஸ் மாதிரி எனக்கு அங்கே தோணும். ஒருவேளை நான் வந்து பயாஸ்டுன்னு சொல்ல முடியாது, நான் அதை ஒரு அப்சர்வராக பார்த்துருக்கேன். இங்கே தான் ஜாஸ்தி. இன்னும் எண்ணிக்கையில் கோயில்களே இந்தியாவில் இருக்க கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அளவுக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது. கோயிலுக்கு போகிறவங்களும் இவ்வளவு கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மரபு. பின்னால் வந்து பக்தி இலக்கியம் பெருசாக வேரூன்றி ரிவைவல் ஆனது. அங்கே பௌத்த மதத்தெல்லாம் அடித்து துரத்தி விட்டாங்க. சமண மதம் அங்கே வந்து ஐக்கியமாயிருச்சு. இங்கே பின்னால் வந்தப்போ கூட நமக்கு வந்து இந்த பக்தி இலக்கியத்தினுடைய மலர்ச்சி கூட தென்னிந்தியாவில் தான் வருது. சைவ வைணவம் ரெண்டுமே, ஆதிசங்கரர், ராமானுஜர், நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் when it comes to the spirituality it started leading. மிக்க நன்றி ஐயா. வேற கேள்வி இல்லைன்னு, அதனால நான் பொதுவாக வந்து தொகுத்து வழங்க ஒரு கேள்வி கேட்கறது மரபு இல்லை. அதை நான் மரபை மீறி ஒரு கேள்வி கேட்டுறேன். இப்படியும் உங்களுடைய அடிப்படை கோட்பாடு இந்த மேல் கீழ் அப்படின்றது வந்து இந்தியவியல் ஆய்வாளர்கள் பலருக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு பார்வையை கொடுத்தது. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து திராவிட கருத்தியல் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு கருத்தியலாக அந்த மேல் கீழ் தான் பார்க்குறாங்க. அதை பல ஆய்வாளர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அந்த மேல் கீழ் அதனுடைய இதில் வந்து நீங்கள் திராவிட மொழிகளில் காட்டினா கூட பெரும்பாலும் அது தமிழ் சார்ந்த மொழிகளில், தென் திராவிட மொழிகள் இருந்திருக்கே ஒழிய பிற கன்னடத்திலேயோ அல்லது தெலுங்குலையோ இல்லை மற்ற திராவிட மொழிகளில் வந்து இந்த மேல் கீழ் அந்த சொல் அந்த அதே கருத்தில் கிழக்கு மேற்கு இல்லை மேடு கீழ் பள்ளம் அப்படின்ற இது மாதிரி காட்டியதாக தெரியவில்லை. இதையும் திராவிட கருத்தியல்னு சொல்லணும், ஏன் இது தமிழ் கருத்தியல்னு சொல்லக்கூடாது? சார் இதை நீங்க வந்து அந்த ஸ்லைடை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து தமிழ் தென் திராவிடம் மட்டும் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து தென் திராவிடத்தில் இருக்குமே தவிர கொலாமி, நாயகி, பார்ஜி இந்த மாதிரி மொழிகள்லையும் குடகு நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி சார்ந்து மக்கள் பெருக்கம் வர்றதுனால மீதி இடத்துல நான் இப்பயும் ஐ டோன்ட் பிலீவ் ஹரப்பாலிருந்து கிளம்பிய மக்கள் வந்து தென்னிந்தியாவுக்கு மட்டும்தான் வந்தாங்க. நான் நம்பவே இல்லை. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, மோஸ்ட் லைக்லி தே மூவ் எவ்ரிவேர். நிறைய பேர் மூவ் பண்ணவே இல்லை. விவசாயம் பண்ணி நிலம் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் புதுசாக ஒருத்தன் குதிரையில் வந்துட்டங்கிறக்காலாம் போக மாட்டான். ரெண்டாவது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன் மெர்ச்சன்ட் தான். சிந்துவிலுடைய பொருளாதார வீழ்ச்சினால அந்த மெல்டவுன் இம்பேக்ட்னால அதிகமாக பாதிக்கப்பட்டவன் பணக்காரன் தான் நான் நினைக்கிறேன். அவன் தான் ஹி வாஸ் இன் டச் வித் சவுத், அவன் தான் மூவ் ஆகிருப்பான். மற்றபடி விவசாயம் பண்ணிக்கிருந்தவனா அங்கேயே தான் தங்கியிருப்பான்.
அவன் பின்னால் வந்த மொழியை அடாப்ட் பண்ணிக்கிடுவான். இப்போ ஒரியாவில் போனால் ஒரியாவை நான் அடாப்ட் பண்ணது மாதிரி அந்த பகுதியெல்லாம் மொழி மாற்றம், லிங்குவிஸ்டிக் ஷிஃப்ட் நடந்திருக்கு, ஃபிசிக்கல் ஷிஃப்ட் நடக்கலை. இந்த ஃபிசிக்கல் ஷிஃப்ட் வந்தவன் அதுக்கு பின்னால் டிஸ்கனெக்ட் ஆகிட்டான். அதனால் தன்னுடைய ஐடென்டிட்டியும் மொழியும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டான். இன்னொன்று வந்து இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கிறது தென் திராவிட மொழியில் அதிகம் கிடைக்கிறது காரணமே இந்த மொழிகள் தான் அதிகமாக டாக்குமெண்ட்டே பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணால் தானே உங்களுக்கு மொழி கிடையாது. நான் சங்க இலக்கியத்தில் இவ்வளோ கோட் பண்ணுறேன், வேற எங்கே போய் கோட் பண்ணுவேன்? நீங்கள் கனடாவில் வந்து நீங்கள் ஆரம்பித்ததே பம்பா ராமாயணத்தில் அந்த நிறையா மொழிகளில் இந்தியாவில் முதல்ல எழுதப்பட்ட நூலே வந்து ராமாயணமாக இருக்கும், இல்லைன்னா மகாபாரதமாக இருக்கும். ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பெரிய இலக்கியத்தை எழுதுறது தமிழ் தானே. ஆனாலும் இவ்வளவு சொன்னாலும் கூட ஐ ஸ்டில் ப்ரிஃபர் டு கால். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடங்கள்ல தொல்தமிழ் சிந்துவெளி அப்படின்னு தமிழ் தொல்தமிழ் சொல்லுவேன். ஆனால் மொழியியல் வரும்போது திராவிட மொழின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வேற வழியே தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இல்லை இப்போ இப்படி சொல்லியுமே நிறைய சிந்துவெளி எங்கே இருக்கு, கீழடி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இடையில இருக்கக்கூடிய ஏரியாவுக்கெல்லாம் ஐ ஹவ் டு அக்கௌண்ட் ஃபார் இட். அதனால தான் அந்த திராவிட குஜராத்னே சொல்கிறேன். திராவிட மகாராஷ்டிரான்னு ஒரு சாப்டர் போட்டிருக்கேன். அங்கே போய் அந்த இடப்பெயர்கள்லாம் பார்க்கும்போது என்னால் அந்த மொழி குடும்பம் பிராகுவி அங்கே இருக்கே, பிராகுவி கோட்டுன்னு ஒரு ஊரே இருக்கே, அப்போ அந்த மொழி அவ்வளவு நெருக்கமான திராவிட மொழியை அங்கே வச்சுக்கிட்டு நான் எப்படி இது தமிழில் தான் பேசினாங்க. இன்னும் சொல்கிறேன் கேளுங்க, சிந்துவெளி மக்கள் வந்து ஒரு மொழியை மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட் லைக்லி அவங்க வந்து ஒரு திராவிடத்தை சேர்ந்த நிறைய மொழிகளை பேசியிருப்பாங்க. அது ஒரு மொழி குடும்பமாக இருந்திருக்கும். அதில் தெலுங்கனுடைய மூதாதையர் இருந்திருக்கலாம், கன்னடத்துடைய மூதாதையர் இருந்திருக்கலாம். ஆனால் ஐ எம் அண்டர்லைனிங், அந்த வட்டார வழக்குகளில் வந்து பல மொழிகள் பேசியிருந்தா கூட கம்யூனிகேட்டிங்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு பார்த்தீங்களா, காமன் லிங்குவா ஃப்ராங்கா, அது மோஸ்ட் லைக்லி எ வெர்ஷன் ஆஃப் தி ஏன்சியன்ட் தமிழ் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, அதை வாசிக்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ சேஃபஸ்ட் இது வந்து டு புட் இட், அதுக்கு நீங்கள் நம்ம இன்டர்னலாகவே எவிடன்ஸ் கிடைக்கு. செந்தமிழ் சிவனிய பன்னீரு நிலம் அப்படின்னு தமிழ் இலக்கியம் பேசுது. செந்தமிழ் சிவனிய பன்னீரு நிலம்னா என்ன? செந்தமிழ் போக மீதி மொழி, ஆனால் தமிழ் மொழி சார்ந்தது தான். தென்பாண்டி, குட்டம், குடம், கற்கா, வேன், பூலி, நன்றாய சீத மலாடு, ஏதமிழ் பன்னீரு நாட்டென் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. அப்ப என்ன அது? அந்த மொழியில என்ன? மலாடு எங்க இருக்கு, புனநாடு எங்க இருக்கு, கற்கான்னு ஒரு நாடு எங்க இருக்கு, பன்றி நாடு எங்க இருக்கு, அருவா நாடு எங்க இருக்கு? நம்ம ஊர்ல இருக்கவங்களாம் இதுதான் பன்றி நாடு, இது அருவா நாடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்ப இந்த மொழிகள்லாம் இடப்பெயரா அங்க வரும்போது அப்ப ஒரு 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 கிளஸ்டர் ஆஃப் லாங்குவேஜஸ் இருந்திருக்கும். ஆனா காமன் லிங்குவா ஃப்ராங்கா வந்து ஒரு எவால்வ்டு லாங்குவேஜா தான் இருக்கும். அந்த எவால்வ்டு லாங்குவேஜினுடைய தொடர்ச்சி நான் தமிழ் தான் நினைக்கிறேன். நன்றி ஐயா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இதுல அரட்டை பெட்டியில எதுவுமே இல்லை. இல்லாட்டா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். முனைவர் பாமா, நீங்க ஏதாவது உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? எண்ணங்கள்லாம் இப்ப சொல்றது இல்ல. ஐயா சொன்ன அந்த கடைசி பாயிண்ட், மொழி தெரியாத அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா வந்து இதுல அவர் எடுத்துக்கிட்ட அந்த இது வந்து அந்த நகரங்களுக்கு இருக்க ஒற்றுமை வந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க தென் இந்தியாலையும் அது இருக்குன்றத வந்து இந்த தெரிஞ்சுக்கும் போது அது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா மத்த இடங்கள்லயும் அவங்க போயிருக்காங்க. இப்ப பீகார்ல வந்து அந்த சிந்துவெளிக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பெரிய தொழில் சான்று அங்கதானே அந்த ராஜ்கிரன்றது. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமையெல்லாம் வந்து இல்லைங்க. நீங்க இது ஒரு அருமையான கேள்வி பாமா. நான் இதை ஹேண்டில் பண்றேன். நீங்க ஒரு ஸ்லைடு நீங்க போட்டீங்க பாத்தீங்களா, நம்ம வந்து ஒரு சைடு வந்து அந்த ஸ்லைடை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் மீன் பண்ணது ப்ராபப்ளி டிட் டச் தட் டீப்லி. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கோட்டை எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பேன். தமிழ்நாடு, ஆப்கானிஸ்தான், ஒரு இதெல்லாம் போட்டு துர்கா கூட போட்டிருப்பேன். அது கூட கர்நாடகாவில் கோட்டைங்கிறது துர்கா வந்து 36, அங்கே தான் சவுத் இந்தியாவில் துர்காங்கிற மொழிபெயர்ப்பு வந்தது. அங்கே ஒரு ஊர் இருக்கு, சிந்து துர்குன்னு ஒரு ஊர் இருக்கு கர்நாடகாவில். சிந்து துர்குனா கோட்டை. எனக்கு அது சிந்து கோட்டை, அதான் சிந்து வாரா மாதிரி மத்திய பிரதேசத்தில் இருக்க மாதிரி நமக்கு வந்து இந்த சிந்து அப்படிங்கிற கான்செப்டில் வாட் எவர் இட் இஸ் த ஃபேக்ட் ரிமைன்ஸ் வந்து இந்த இடப்பெயர்களை வந்து இடப்பெயர் இடம்போதே நீங்கள் ஒரு உத்தரப்பிரதேசக்காரனும் இடத்துக்கு பேர் வைக்கிறான், மத்திய பிரதேசக்காரனும் பேர் வைக்கிறான். எல்லாம் பேர் வைக்கும்போது எப்படி பெங்காலிக்காரன், ஒரியாக்காரன், ஈஸ்டர்ன் யூபி சைடில் இருக்கிற மட்டும் எப்படி தன்னுடைய இடத்தை கிழக்கு மேற்கா பார்க்குறான்,
மற்றவன் ஏன் பார்க்கல? நீங்கள் அந்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்களேன். மெஜாரிட்டி வந்து பெங்காலில் தான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரிசாவில் இருக்கும். ரொம்ப கம்மியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும். ஆனால் நிறையா ஊர் உத்தரப்பிரதேச தானே இருக்குது. ஏன்னா அவனுக்கு அப்படி பார்க்க தெரியல கங்கை சமவெளியில் இருந்தவன். ஏன்னா பீப்புள் எப்படி தமிழ்நாட்டை நோக்கி நம்ம புஷ் பண்ணப்பட்டோமோ, அந்த கங்கை சமவெளியில் வந்த ஒரிஜினலாக சிந்துவெளி பண்பாடு தொடர்புடைய மனிதர்கள் இன்றைக்கு இந்தியாவில் வாழ்வது கிழக்கிந்தியாவில் தான். தெற்கிந்தியாவில் தான் அதிகம், கிழக்கிந்தியாவில். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த மேப்பு, அப்போல்லாம் நான் இதை வந்து ரொம்ப அதிகமாக பேசலை. இன்னைக்கு நீங்கள் சொன்ன இந்த கோட்டை மேப்பை எடுத்து அப்படியே சூப்பர் இம்போஸ் நான் பண்ணேன்னா அது கருப்பு சிவப்பு பாண்ட ஏரியாவில் தான் வரும். இன்னைக்கு கருப்பு சிவப்பு பாண்டத்தை தவிர வேறு எதுலேயும் சிந்துவெளி குறியீடுகள் எழுதப்பட்டலை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் MOU போட்டு ஒரிசாவில் தோண்டினோம், பாலூருங்கிற ஊரில். அங்கே கிடைச்சது வந்து திருப்பி கொஞ்சம் பாருங்கப்பா, கீழடி மாதிரி கிடைக்குதான்னு சொல்லி அங்கே அதிகாரிகள்லாம் வந்து இந்த புத்தகத்தை கையில் வச்சுட்டு இந்த தடவை கழுவி பார்க்கும்போது அங்கே கிடைச்சதுல குறியீடு கிடைக்குது. அந்த குறியீடு அப்படியே பார்த்தா கீழடி மாதிரியே இருக்குது. 20 குறியீடுகள் எங்கே ஒரிசாவில். இவ்வளோ நாளாக ஏன்னா பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் எடுத்து வெட்டி தூக்கி போட்டுருவோன்னு சொன்னாங்க. அப்போ கருப்பு சிவப்பு பாண்டம் பகுதியில் தான் இந்த கிழக்கு மேற்கு பார்க்குற இடப்பெயருடைய கான்செப்டே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், பெங்காலில் அவன் எழுதுவார் SK சட்டர்ஜி, டிரிவிடியன் பிளட் வந்து பெங்கால் மக்கள்கிட்ட அடிப்படையாக கலந்துருக்குன்னு SK சட்டர்ஜி எழுதுவார், இந்த கிராமர் ஆஃப் தி பெங்கால் லாங்குவேஜ் எழுதும் போது. அப்போ பெங்கால், ஒரியா இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிட பகுதியில் வாழ்கிற மாதிரியே ஒரு மனத்துக்கு வரும். ரொம்ப தாக்கத்துக்கு உள்ளானது கங்கை சமவெளி தான். அதில் தான் அலெக்சாண்டர் வருவார், அதுக்கு பின்னால் கஜினி முகமது வந்தார், கோரி முகமது வந்தார், இவர் வந்தார், பாபர் வந்தார், அக்பர் கட்டினார். அந்த எல்லா மாற்றங்களும் அங்கே தான் நடக்கும். இப்போ புஷ் பண்ணப்பட்டவங்கெல்லாம் மலைகளில் போய் திராவிட பழங்குடிகளாகவும் திராவிட மக்களாகவும் இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிற மொழி வங்காள மொழி, அவங்க பேசுகிற மொழி ஒரியா மொழி. அந்த மொழிக்கும் திராவிட மொழிக்கும் தொடர்பு இருக்காது. ஆனால் அவங்களுடைய பண்பாடு, தாய் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு எங்கே இருக்குது? இந்தியா முழுவதுமே ஒவ்வொரு கிராமத்துலேயும் இவ்வளவு பேசுவாங்க. ஆனால் கிராமத்தில் போனால் டாக்குரானிம்பாங்க. டாக்குரானி அப்படின்னு சொன்னால் கிராம தேவதை, பெண் தெய்வம். ஆனால் டாக்குரோ கிடையாது. அப்போ அந்த டாக்குரானிங்கிற கான்செப்ட் எப்படி வந்தது? தாய் தெய்வத்திலேருந்து தான் வந்தது. இந்த இந்தியாவினுடைய கிராமங்களில் பெரும்பாலும் அதனுடைய தோற்றம் எங்கே இருக்குது? வேதங்களில் எங்கே பெண் தெய்வங்கள் எங்கே இருக்காங்க? பெண் தெய்வங்கள் எங்கே போற்றப்படுறாங்க? இதிகாசங்கள்லையும் வேதங்கள்லையும். அப்போ இதனுடைய பேஸ் எது? இந்த சப்ஸ்டாட்டம் வந்து ப்ரீவேதிக் அண்ட் நான்வேதிக். அதனால தான் இன்னைக்கு இந்தியாவோட எல்லா கிராமத்திலையும் பெண் தெய்வங்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் துர்காவாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், மாரியம்மாவாக இருக்கலாம், கொற்றவையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் சப்ஸ்டாட்டம் அதுதான். அதனால தான் அதர்வண வேதம்லாம் வந்து ரிக்வேதம் வந்து முதல்ல வந்துடுது. அப்புறம் யஜூர் வருது, அதுலேயே 2 வரும், சாம யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம்னு. வெள்ளை யஜுர்வேதம், கருப்பு யஜுர்வேதம். கருப்பு யஜுர்வேதத்தை பெரும்பாலும் வடநாட்டில் படிக்க மாட்டாங்க. சாம வேதம் வருது, அதில் தான் ரிச்சுவல்ஸ்லாம் வரும். அதர்வணம் வேதம் வந்து பொதுவாக பழங்குடி மக்களை இந்த வந்த இந்தோ ஆரியர்கள் சந்திச்சதுக்கு பின்னால் எழுதுனா கடைசியான வேதம். அதையும் இவனும் மதிக்கிறது இல்லை பெருசாக, அதர்வண வேதத்தை. ஆக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி இது எல்லாம் வந்து இந்த பிளேட்டில் வச்சு பார்த்தா லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் வில் பி திங். ஆனால் அதுக்கு நேர எதிரான ஆர்டிகுலேஷன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசுகிறதே அப்படியே உல்டாவாக போட்டு இங்கிருந்து எல்லாரும் மொழியை தூக்கிட்டு போய் ஜெர்மனிக்காரனுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து இண்டோ யூரோப்பியன் மொழியை அவுட் ஆஃப் இந்தியா தியரி அப்படிங்கிறத ஐஐடிஸு, சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இஸ்ரோ இவங்கெல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் ட்ரூத் ஆல்வேஸ் ப்ரிவைல். இன்னொரு நன்றி கேள்வி ஐயா. கேட்கலாம். கேளுங்க. இப்ப நீங்க இந்த மெட்டீரியல்ஸ் எழுதுனீங்களே, அந்த டெம்ஸ் மேட்ரிக்ஸ் எடுக்கும் போது அந்த மெட்டீரியல்ஸ்ல வந்து இப்ப சிந்துவெளின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தொல்லியல் தொல்லியல் சான்றுகள் கிடைக்கிறது. அந்த முத்திரைகள், பொம்மைகள், சின்ன சின்னமா இருக்க பொம்மைகள், அப்புறம் வந்து அந்த ஆஹ் மணிகள், இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்குதுங்க. இந்த மாதிரி கூறுகளை ஏன் நீங்க அந்த மெட்டீரியல்ஸ்ல எடுத்துக்கல? இல்லை, இருக்கக்கூடாதுங்க, எனக்கு நேரம் இல்லைங்கிற. இன்ஃபேக்ட் இதைத்தான் நீங்கள் பண்ணணும். அடுத்து இந்த ஸ்டடியை கொண்டு போகிறாந்தா எனக்கு அந்த ஐடியா இல்லாமல் இல்லை. பட் வேர் டிட் ஐ கெட் டைம்? இப்போ டெம்ஸ் இருக்குல்ல, இந்த டெம்ஸை மட்டும் நீங்கள் தனியாடுங்க. இந்த டெம்ஸுங்கிற வேர்டே நான் காயின் பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்துக்காக. டைரக்ஷன், எலிவேஷன், மெட்டீரியல், சோசியல் மேட்ரிக்ஸ்னு எங்கேயுமே கிடையாது. இந்த டெம்ஸ் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண வேர்டு, அந்த அக்ரானியம் நான் கிரியேட் பண்ணது. அப்போ டைரக்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னைக்கு சிந்துவெளி நகரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, இது வந்து ஃபிக்ஸ்டு ட்ரூத். மோகஞ்சோதரா இப்படி இருக்கு, கிழக்க பார்த்துருக்கு, மேலக்க பார்த்துருக்குங்கிறது ஃபிக்ஸ்டு ட்ரூத்.
எலிவேஷன் ஃபிக்ஸ்டு ட்ரூத், இது ரெண்டும் புவியியல். ஆனா மெட்டீரியல் அண்ட் சோசியாலஜி இன்டர்பிரேட்டிவ். I think we can add more to it ன்ற மாதிரி இந்த மெட்டீரியல் அண்ட் சோசியாலஜி இன்டர்பிரேட்டிவ். மெட்டீரியல் வந்து இப்ப யாராவது கையில எடுத்து இன்னைக்கு நீங்க காமிச்சிங்கல்ல இந்த ஸ்லைடு, இப்போ ஒருத்தர் எடுத்துட்டு போய் இந்த டிகே ஏரியாவில் மட்டும் கிடைச்ச மெட்டீரியலை மட்டும் வச்சுட்டு இங்கேயும் வசதியா இருந்திருக்கானுங்க, இங்கேயும் நல்லா தான் இருந்திருக்கானுங்க, இங்கேயும் தங்கம் கிடைச்சிருக்கு, இங்கேயும் மெட்டீரியல் நல்லா இருக்கு, இங்கேயும் சாக்கடை இருந்திருக்குன்னு இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கொடுத்து அவர் ஈக்குவாலிட்டி பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கிராடியன் கொடுத்து இன்னைக்கு கட்டுற வந்திருக்கு, போன வாரம் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த மனுஷன் அதை போய் பண்ணியிருக்காரு. இது மாதிரி யாராவது அங்க கிடைச்ச மெட்டீரியல் எல்லாமே இப்படி பட்டியல் போட்டு அந்த மெட்டீரியல் எங்க கிடைச்சதுன்னு வேற பார்க்கணும். அது அதை வந்து லோயர் டவுன்ல கிடைச்சதா, சிட்டாடல்ல கிடைச்சதா, அப்ப இதை இன்டர்பிரேட் பண்ணி இந்த சோசியல்ங்கிறது இன்டர்பிரேட்டிவ். நான் ஒரு மாடல் தான் காமிச்சிருக்கேன். அதுல ஆக்சுவலி நான் எல்லாத்தையும் தூக்கவே இல்லை, நான் வந்து ஒரு பேஸ் தான் காட்டுறேன். இப்போ இதுக்குன்னா தனியா யாராவது ஒர்க் பண்ணும், இந்த மெட்டீரியல்லாம் தொகுத்துட்டு என்னுடைய டெம்ஸ்ல அது எங்க ஃபிக்ஸ் ஆகுன்னு போடணும். அப்போட்டா இது இட் வில் பி a great addition. நன்றி ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். எங்க இந்தியால இரவு 11 மணிக்கு நெருங்கி 11 மணி. ஆமா. முதல்ல நன்றி உரையை நானே செய்யணும். நூலாசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. இந்த தொகுப்பு இந்த தொடர்ல வந்து மிக பயனுள்ளது. நூலாசிரியர் கூடவே உரையாடும் ஒரு நல்ல வாய்ப்பு. அதற்கு உங்களுக்கு இதெல்லாம் கலந்து கொண்டு நீங்க நல்ல நெடிய விடைகளை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ஸ்ரீதேவி அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் அரசு செல்லையா அவர்களுக்கும் நன்றி. சென்ற வார மீள்பார்வையை மிகச் சுருக்கமாக வழங்கிய விமலா தேவி அவர்களுக்கும் நன்றி. கணினி ஒருங்கிணைப்பை தொடர்ந்து செய்து வரும் ஸ்ரீதேவி அவர்களுக்கு நன்றி. யூடியூப் மேலாண்மை நாகா, எண்ணிம விளம்பர அறிவிப்பு நாகா, மிக்க நன்றி. வலைத்தள மேலாண்மை சுவர்ணா சூர்யா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்த வார திறனாய்வாளர் தொல்லியலாளர் முனைவர் மார்க்சியா காந்தி அவர்கள் இயல் 9 பானை வழித்தடம் பற்றி திறனாய்வு செய்ய இருக்கிறார். அடுத்த கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் பார்க்கும் வரை விடை பெறுவது மணிவண்ணன். நன்றி.